அனைவருக்கும் வணக்கம். கற்க கசடர, வலைத்தமிழ் மற்றும் வள்ளுவர் குரல் குடும்பம் ஆகிய 3 அமைப்புகள் இணைந்து வாரந்தோறும் தொடர்ந்து நடத்தி வரும் நவில்தோறும் நூல் நயம் தொடர் நிகழ்ச்சியின் 87வது நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்போ இந்த கடந்த 3 அல்லது 4 வாரங்களாக திரு குன்றக்குடி அடிகளார் அவர்களின் 100ஆண்டு விழா தொடர் சொற்பொழிவு என்ற அடிப்படையிலே ஜமால் முகமது கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள், ஆராய்ச்சி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில இந்த வாரம் நம்மிடையே உரை நிகழ்த்துவதற்காக பா. ரகுநாத் என்கின்ற ஆய்வு மாணவர் இணைந்திருக்கிறார். அவர்களையும் ஜமால் முகமது கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் சையத் ஜாகிர் ஹுசேன் அவர்களையும் முகமது இஸ்மாயில் அவர்களையும் முனைவர் விஜயலட்சுமி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்து வருகை புரிந்து நம்முடைய இந்த உரையை கேட்பதற்கு அவளுடன் காத்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு சிறு அறிமுகம். இந்த உரையை நிகழ்த்துபவர் உரையாளர் பா. ரகுநாத், திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்தவர். ஜமால் முகமது கல்லூரியில் முனைவர் பட்டம் ஆய்வு செய்து வருகிறார். இன வரைவியல் நோக்கில் சங்க இலக்கிய பாணர்கள் என்பது இவரது ஆய்வு தலைப்பாகும். இளங்கலையிலே வணிகவியல் பயின்று பட்டம் பெற்றவர். தமிழ் மீதுள்ள ஆர்வம் காரணமாக முதுகலையில் தமிழ் இலக்கியம் பயின்றுள்ளார். இவர் மானிடவியல் கோட்பாடுகள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர். இவருடைய உரையை கேட்க வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இளைஞர் பா. ரகுநாத் அவர்களிடம் அவையை ஒப்படைக்கிறேன். தங்களது உரையை துவக்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வருக ரகுநாத் அவர்களே. நன்றிங்க. சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த உடல் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். பாடையிலே படுத்தோரை சுற்றும் போதும் பைந்தமிழில் அழும் ஓசை கேட்க வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் பொன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் என்ற ஈழத்து கவிஞர் சச்சிதானந்தன் அவர்களின் வரிகளை நினைவு கூர்ந்து எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கற்க கசடர, வள்ளுவர் குரல் குடும்பம், வலைத்தமிழ் ஆகிய அமைப்புகளில் இருந்து இணைந்திருக்கும் அனைத்து ஆண்டோர் மற்றும் சான்றோர் பெருமக்களும் முதற்கண் எனது அன்பு கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் எமது கல்லூரியிலிருந்து இணைந்திருக்கும் எமது தமிழ்துறை தலைவர் சையத் ஜாகிர் ஹுசேன் ஐயா அவர்களையும், இஸ்மாயில் ஐயா அவர்களையும், விஜயலட்சுமி அம்மா அவர்களையும் இந்த நேரத்தில் வணங்கிக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்ட அனைத்து ஆண்டோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வடபுலத்து தலைவர்களின் கொள்ளைப்புறத்து வாயினில் காத்து நிற்கும் நிலை தமிழகத்திற்கு வந்துவிட்டது. இந்நிலையை வரலாறு தந்ததா? இல்லை, வம்புகள் தந்தன. தன் முனைப்பு கொண்ட நிலை தந்த பரிசு இது. தன்மானத்திற்கு இனமானத்தை காவு கொடுத்ததால் வந்த அவலம் இது. என்ன செய்வது? அறிவர் உரை கேளாது நாட்டுக்கு உய்வு உண்டா? கேட்டவர் தவத்திரு குன்றக்கோடு அடிகளார் அவர்கள். விண்ணை நோக்கி குன்றன நிற்கும் தலைப்பாகை, நீரணிந்த நெற்றி, அன்பு ததும்பும் ஒளி கண்கள், அகத்தது காட்டும் பளிங்கு சிரிப்பு, மண்ணை நோக்கி அருவியன பாயும் வெண் தாடி, கண்டதும் கை குவிக்க வைக்கும் தோற்றம் கொண்டவர்தான் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள். நிதானம் விளக்கும் எத்தனையோ சன்னிதானங்களை இன்று நாம் கண்டு கொண்டிருக்கோம். அவர்களுக்கெல்லாம் அடிகளாரின் அடிகள் கற்க வேண்டிய பாடங்கள். செந்தமிழ் பற்றும் சீரிய துறவு உள்ளமும் கொண்ட அடிகளார் அவர்கள் தமிழோடு ஆங்கிலத்தையும் வடமொழியையும் கற்று மும்மொழி அறிந்தவரானார். காடுகாத்த வேளாளர் மரபினரான அடிகளார் அதற்கு குறைவென்று அன்றைக்கு கருதப்பட்ட குலத்தைச் சேர்ந்தவரோடு உணவு உண்டது குற்றம் என்று கூறி தண்டனையாக மாட்டுச்சாணம், மூத்திரம், பால், நெய், மோர் என்று 5 சேர்ந்த கலவையான பஞ்ச கவ்யத்தை குடிக்க நேர்ந்தது. இந்த வழக்கத்தை எல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று அன்று நெஞ்சில் ஏற்றிக் கொண்டார். பின்னாட்களில் 1952 குன்றக்குடி மடத்தில் குருமகா சன்னிதானமாக பொறுப்பேற்றுக் கொண்ட நிகழ்வு சமய விழாவாக கொண்டாடப்பட்ட போது அதுவரை சாதிக்கொரு பந்தி என்று இருந்த மரபை உடைத்து அனைவருக்கும் ஒன்றாக உணவை பரிமாறச் செய்தார். மேலும் அதுவரை சன்னிதானங்கள் பவனி வர பயன்படுத்தி வந்த 2 தங்க பல்லக்குகளையும் தள்ளி வைத்தார். 1952 அடிகளார் ஆதீனத்தில் பொறுப்பேற்ற போது ஒரு தொடக்கப்பள்ளி கூட அங்கு இல்லை. அதன் பிறகு
மடத்தின் மொத்த வருவாயில் 35 விழுக்காட்டினை கல்விக்காக செலவு செய்தார். 15 கல்வி நிறுவனங்களை ஆதீனத்தின் சார்பில் குன்றக்குடியிலும் பிற மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வந்தார். இன்றைக்கு அனைத்து கோவில்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படுவதற்கு அடிகளாரே முழு முதல் காரணமாவார். 1953 கோவில்களில் தமிழில் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அரசுக்கு வைத்தார். மேலும் மேடைகள் தோறும் தமிழ் வழிபாடு குறித்து பேசியும் வந்தார். 1956 ஆச்சாரியா வினோபா பாவே குன்றக்குடிய மடத்திற்கு வந்தபோது அவரது நிலக்கொடை இயக்கத்திற்கு அடிகளார் 50 ஏக்கர் நிலத்தை கொடையாக அளித்தார். 63 குன்றக்குடியில் தமிழ் பாதுகாப்பு மாநாட்டினையும் நடத்தினார். மாப்போசி, கியாபே விஸ்வநாதம், மணலி கந்தசாமி, இலக்குவனார் முதலிய தமிழ் சான்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கம் ஓங்கி ஒலித்தது. தமிழ் காக்க போர் செய்ய உணர்வு வேண்டும், தமிழ் கொண்டு வாழ்கின்ற கயமை வேண்டாம், தமிழ் காக்க போர் செய்ய புலிகள் வேண்டும், தடுமாறி ஓடுகின்ற எலிகள் வேண்டாம், தமிழ் காக்க போர் செய்ய சிங்கம் வேண்டும், தாளமிடும் மூலமிடும் நரிகள் வேண்டாம் என்று தமிழ் உணர்வை தட்டி எழுப்பினார். சைவத்தை பரப்புவதே முதன்மை நோக்கம் என்றாலும் அதைவிட மேலாக திருக்குறளை பரப்புவதில் காதல் கொண்டிருந்தார் அடிகளார். நாட்டிற்கென கொடி, பண், பறவை, விலங்கு போன்று இருப்பதை போல தேசிய இலக்கியமும் இருத்தல் வேண்டும், அதற்குரிய தகுதி திருக்குறளுக்கு தான் உண்டு என்று 1964 குரல் எழுப்பினார். திருக்குறள் ஒரு சமய நூல் அல்ல என்று திருக்குறள் பேரவையில் தீர்மானமும் நிறைவேற்றினார். மாநிலம் முழுவதும் திருக்குறள் பணிகளை செய்து வந்த அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து மாநில திருக்குறள் பேரவை எனும் அமைப்பை துவங்கினார். 1978 திருக்குறள் பேரவையின் முதல் மாநாட்டில் குமரிக்கரையில் திருவள்ளுவருக்கு சிலை வைக்க வேண்டும் என்று தீர்மானத்தினையும் நிறைவேற்றினார். கோள்களை நம்பி நாளும் ஏமாறக்கூடாது என்பதை உணர்த்த வேலூரை அடுத்த ரத்னகிரியில் நடைபெற்ற திருக்குறள் மாநாட்டை ராகு காலத்தில் தொடங்கினார். பற்றற்ற துறவியாக இருப்பினும் அடிகளாரால் தமிழ் பற்றையும் எளியவர்கள் பால் இருந்த பற்றையும் துறக்க இயலவில்லை. அலுவல் போனால் போகட்டும், சலுகைகள் போனால் போகட்டும், தலைமுறை கோடி கண்ட என் அன்னை தமிழ் விடுதலை ஆகட்டும், போனால் என்னுயிர் போகட்டும், என் புகழ் உடல் நிலையாகட்டும், சேனால் செய்த செந்தமிழ்தான் திக்கட்டும் புகழ் நிற்கட்டும், பிள்ளை பிறந்தேன் யாருக்காக, பெற்ற தமிழ்மொழி போருக்காக, உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயிர் நிகர் தமிழ் சீருக்காக என்று தமிழர்கள் எல்லாம் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருந்த காலத்தில் இந்தி எதிர்ப்பு ஊர்வலம் நடத்திய காரணத்திற்காக அப்போதைய முதலமைச்சர் பக்தவச்சலத்தின் ஆட்சியில் அடிகளார் மீது வழக்கு தொடுக்கப்பட்டு 350 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. பின் அண்ணா முதல்வரான பிறகு வழக்கு திரும்ப பெறப்பட்டது. 350 ரூபாயும் அடிகளாரிடம் திரும்ப அளிக்கப்பட்டது. ஒருமுறை இலங்கைக்கு சென்றிருந்த போது அங்குள்ள சைவ கோவில்களில் ஒரு சில சாதியினர் அனுமதிக்கப்படுவதில்லை என்று அறிந்து பட்டினி போராட்டம் மேற்கொண்டார். சாதி சிக்கல்கள் உள்ள இடத்தில் நீர் கூட பருகுவதில்லை என்று முடிவெடுத்து அதன்படி நடந்தும் கொண்டார். மரபு வழிபட்ட ஆதீன தலைமையில் இருந்தவாறே புரட்சிகர சிந்தனைகளோடு செயல்பட்டவர் அடிகளார் அவர்கள். வறுமையை ஒழிக்க பொது உடைமை சிந்தனைதான் வழிகாட்டும் என்ற கொள்கையுடன் இருந்தவர் அடிகளார். பெரியாரிய மார்க்சிய சிந்தனைகளை உள்வாங்கிக் கொண்டு புதிய நெறியில் மக்களை உருவாக்குவதில் தனித்தன்மையுடன் திகழ்ந்தவர் அடிகளார் அவர்கள். அப்பர் விருந்து, திருவாசகத்தேன், தமிழமுது, திருவள்ளுவர் காட்டும் அரசியல், சிலம்பு நெறி, பாரதி யுகசக்தி போன்ற 52 நூல்களை படைத்துள்ள அடிகளார் மணிமொழி, தமிழகம், நமது சிந்தனை, அருளோசை, அறிக அறிவியல் என்று பற்பல இதழ்களையும் நடத்தி வந்தார். நிலங்களில் வாரங்களை வசூல் செய்வதும் 6 கால பூசைகளும் மட்டுமே ஆதீன கர்த்தர்களின் கடன் என்று இருந்து விடாமல் மக்களுக்காக களமிறங்கிய புரட்சி துறவி அடிகளார். இத்தகைய சிறப்பும் மேன்மையும் பொருந்திய அடிகளார் புரட்செல்வம் என்ற நூல் தொகுப்பில் மூலம் திருக்குறளை அறநூலாக, நீதி நூலாக மட்டுமே காண்பிக்காது வாழ்வியல் நூலாக காட்டியுள்ளார். புரட்பாக்களுக்கு அடிகளார் தரும் விளக்கங்கள் எளிய நடையில் பொருட்செறிவுடன் விளங்குகின்றன. அடிகளாருடைய எழுத்து நடை தனித்த தன்மையுடையதாக உள்ளது. எளிய தொடர்களை எதிரிலிருந்து பேசுவது போன்ற உணர்வினை நமக்கு தோற்றுவிக்கின்றன. திருவள்ளுவர் வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட கற்பனை உடையவர் அல்ல என்று அடிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார். எதை வைத்து அப்படி குறிப்பிடுகின்றார்? மனித வாழ்க்கைக்கு மிக மிக இன்றியமையாததாகிய பொருளை பற்றி திருவள்ளுவரின் கருத்து மிக மிக தெளிவானது. பொருளின் அடித்தளத்திலேயே தனி மனிதனின் வாழ்க்கையையும் சமுதாயத்தையும் வாழ்க்கையையும் காட்டுகிறார் திருவள்ளுவர். ஏன் பழந்தமிழரின் மரபும் அதுதானே. மனிதன் அடையக்கூடிய பேறுகள் 4 என்பது தமிழ்மறை. அவை அறம், பொருள், இன்பம், வீடு என்பனவாகும். அவற்றில் நடுவனாகிய பொருள் எய்த இருத்தலையும் எய்தல் என்பது தமிழ் நூல் முடிவு. அதனாலேயே திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம் என்று முப்பால் நூல் செய்தார். வீடு பேறு பற்றி அவர் தனி இயல் அமைக்கவில்லை.
காரணம், அறம், பொருள், இன்பம் ஆகியவை மனிதன் முயன்று செய்யக்கூடியவை, அவனது முயற்சியினால் பெறக்கூடியவை. ஆனால் வீடு பேறு அப்படியல்ல. அறம், பொருள், இன்பத்தை முழுமையாக முறையாக செய்து அனுபவித்து பெற்றவர்களுக்கே இறைவனால் வழங்கப் பெறுவது ஆகும். வாழும் மனிதருக்கே திருவள்ளுவர் நூல் செய்தமையினால் வீடு பற்றி தனியியல் அமைக்கவில்லை. எனினும் ஒரு வழி குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளுவர் ஒரு பொருளியல் துறை அறிஞர் என்று அடிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார். பொருளின் தோற்றத்திற்குரிய நிலைக்கலன்களான பாதுகாத்தல், பங்கீடு ஆகியவை பற்றி தெளிவாக எடுத்து காட்டுகின்றார். பொருள் இல்லையானால் உலகியல் இல்லை என்று கூறுகிறார். வறட்சி தன்மையுடைய மாயாவாதம், பௌத்தம், சமணம் ஆகிய சமய கருத்துக்கள் தமிழகத்தில் ஊடுருவி தொடங்கிய பிறகுதான் தமிழர்களது வாழ்வியல் கெட்டது, வாணிகம் வீழ்ந்தது, ஆட்சி அதிகாரம் அந்நியர் கைக்கு மாறியது என்று சமகால அரசியலை அடிகளார் அவர்கள் பேசியுள்ளார். இந்த நிலையினை உணர்ந்த தமிழக சிவநெறி சான்றோர்களாகிய மாணிக்க வாசகர், அப்பரடிகள், சுந்தரர் போன்றோர் பொருளின் மேம்பாட்டினை வலியுறுத்தினர். முனிவரும் மன்னரும் முன்னுவ பொன்னால் முடியும் என பணிவரும் கண் பரம சிறு சிற்றம்பலம் அணையாய் துணிவரும் நீர்மை இது என்று தூணீர் தெளித்து அளிப்ப நனிவரும் நாள் இதுவோ என்று வந்திக்கும் நன்னுதலே என்று மாணிக்க வாசகர் முனிவருக்கும் தேவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் தான் ஈட்டிய பொருளை கொண்டே நிறைவேற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். பொன்னானாய் மணியானாய் போகமாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை எண்ணானாய் எண்ணினால் ஏழையேன் என்று சொல்லி ஏத்துகேனே என்றும் ஏறி நிரந்தனைய செல்வம் கண்டாய் என்றும் அப்பரடிகள் பாடுகின்றார். இந்த நிலையை உணர்ந்த தமிழக சிவநெறி சான்றவர்கள் இப்படியெல்லாம் பாடியுள்ளனர். ஏறி நிரந்தனைய செல்வம் கண்டாய் என்று பாடிய சேக்கிலார், பொருள் உலகியலின் அச்சு, அதை வைத்தே உலகியல் நடைபெறுகிறது. திருவள்ளுவர் பொருளை போற்ற வேண்டும் என்று கூறுகிறார். பொருளை போற்றுதல் என்றால் பொருளை பூசித்தல் என்பது பொருள் கிடையாது. பொருளை பாதுகாத்தல் என்பதுதான் பொருள். பாதுகாத்தல் என்றால் செல்வத்தின் பயனாகி இன்பத்தினை நுகர்தல், அதாவது பொருளை கொடுத்து மகிழ்தல். அதை விடுத்து பொருளை கொடுத்து மகிழாமல் பூட்டி வைத்து பாதுகாப்பது என்றும் பொருள் கிடையாது. பொதுவாகவே போற்றுதல் என்ற சொல்லுக்கு நிறைந்த பொருள் உண்டு. போற்றுதல் என்ற சொல்லிலேயே வளர்த்தல், பாதுகாத்தல் என்ற இரு கருத்துக்களும் அடங்கும். பொருட்செல்வம் போற்றுவார் கண்ணே உள என்கிறார் திருவள்ளுவர். பொருட்செல்வம் போற்றுதற்கு வேண்டிய முதற்குணம். பொருளின் மதிப்பினை, சிறப்பினை உள்ளவாறு உணர்தல் வேண்டும். பொருள் என்றால் அது வளரும் இயல்புடையதே அன்றி குறையும் இயல்புடையது அன்று. பொருள் செல்வத்தை வாழ்க்கை என்ற களத்தில் உழைப்பு என்ற நீர் ஊற்றி சிக்கனம் என்ற வேலி கட்டி பாதுகாத்தல் வேண்டும். பொருளின் தாய் உழைப்பே ஆகும். உழைப்பில்லை என்றால் பொருள் இல்லை. வந்த பொருளை சிக்கன முறையில் பாதுகாத்தல் வேண்டும். அதனாலேயே அப்பரடிகள் ஏரி நிறைந்தனைய செல்வம் கண்டாய் என்றார். ஏரிக்கு கரை கட்டி தண்ணீரை காப்பது போல பொருளுக்கு சிக்கனம் என்ற கரை தேவை. சிக்கனம் என்றால் கஞ்சத்தனம் என்று பொருள் கிடையாது. அப்படி பொருள் கொள்ளக்கூடாது. ₹1 செலவில் முடிக்கக்கூடிய காரியத்திற்கு ₹2 செலவு செய்வது பொருள் இழப்பிற்குரிய வழியாகும். அத்தகையோரிடத்தில் செல்வம் தங்காது. மேலும் பொருள் வருவதற்குரியவனமாக கிடைத்துள்ள வாய்ப்புகளை இழக்காமல் முறையாக பயன்படுத்தி பொருளீட்ட வேண்டும். வாய்ப்புகளை இழப்பதும் கூட பொருள் இழப்பே ஆகும். இதையேதான் வணிகவியலில் எஃபெக்டிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், வளங்களை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுதல் என்பார்கள். அந்த வகையில் நோக்கும் போது இங்கு திருவள்ளுவர் ஒரு சிறந்த வணிகவியல் வல்லுநராக காணுகிறார். அதுபோலவே ஒரு களம், அதற்கு பயன்படுத்தக்கூடிய உழைப்பு ஆகியவை மூலம் எவ்வளவு பொருள் ஈட்ட வேண்டுமோ அவ்வளவையும் ஈட்ட வேண்டும். அதற்கு குறைவாக ஈட்டுதலும் பொருள் இழப்பிற்குரிய வழியாகும். பொருள் இழப்பு என்பது ஒன்று மட்டுமல்ல, அதை தொடர்ந்து வருகிற இழப்புகள் பல உண்டு. பொருள் இழப்பினை தொடர்ந்து சிறப்பிழத்தல், வறுமை, நோய், வாழ்க்கை சுமை போன்றவையும் தொடர்ந்து வரும். பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை என்பதை திருவள்ளுவர் புலால் மறுத்தல் என்னும் அதிகாரத்தில் விளக்கியுள்ளார். இது பொருளாட்சியின் அவசியத்தை எளிதில் மனங்கொள்ள உணர்த்துவதற்கே ஆகும். திருவள்ளுவர் புலால் மறுத்தல் அதிகாரத்தை துறவற இயலில் வைத்துள்ளார். ஆதலால் புலால் உண்ணாமை எல்லோரும் மேற்கொள்ள வேண்டிய ஒழுக்கம் அன்று என்று திருவள்ளுவர் கருதினார் போலும் என கருதுவது இடம் உண்டு. திருவள்ளுவர் இல்லற இயலிலும் குடியியலிலும் புலால் உண்ணாமை அல்லாதார் புலால் உண்ணுதலுக்கு உடன்பட்டார் என்பது ஒரு கருத்து. தற்போது உலகத்தை நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ள உணவு சரியான தீர்வு புலால் உண்ணுதலை பெருக்குதல் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். இன்றைய அறிஞர்களின் கருத்து 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய திருவள்ளுவரின் சிந்தனையில் எட்டியுள்ளது என்பது இங்கு திண்ணம். துறவிகளின் வாழ்க்கை கடமை புறநிலை தொடர்புடையது மட்டுமன்று, உள்ளுணர்வு சார்புடையதும் ஆகும். சிறப்பாக அவர்கள் இதயத்தில் அருளுணர்வு இடம்பெற வேண்டும். அருள் என்பது யார் மாட்டும் எதன் மாட்டும் விருப்பு வெறுப்புகள் இல்லாத, கலவை இல்லாத, மாசற்ற பரிவும் பாசமும் காட்டுதலாகும். இத்தகைய அருளுணர்வுடையோர்
எப்படி கதற கதற கழுத்தை அறுத்து ரத்தம் சொட்ட சொட்ட இரக்கமின்றி புலாலை உண்பார்கள், அப்படி உண்பவர்களை எங்கனம் அருளாட்சி உடையவராக கருத முடியும் என்று வினவுகிறார் திருவள்ளுவர். துறவற உலகிற்கு அருளாட்சியும் இல்லற உலகிற்கு பொருளாட்சியும் இன்றியமையாதது. இவ்விரு வேறு உலகமும் தமக்குரிய அருளாட்சியையும் பொருளாட்சியையும் போற்றுமானால் பொருளால் அருள் வளரும், அருளால் இன்பம் பெருகும். பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு என்று இதை திருவள்ளுவர் விளக்கியுள்ளார். திருக்குறள் ஓர் ஒழுக்க நூல், அறநூல் ஆயினும் விஞ்ஞான பார்வையில் தலை சிறந்து விளங்கும் நூல். திருவள்ளுவர் காட்டும் ஒழுக்க நெறி அறநெறி மனித இயல்புகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவாகவே கூறப்பட்டிருப்பது எண்ணி உணரத்தக்கது. வாழ்வியலுக்கு அப்பாற்பட்ட நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒழுக்க நெறிகளை திருவள்ளுவர் ஒருபோதும் கூறவில்லை. வாழ்வாங்கு வாழ்தல் என்பதையே திருக்குறள் சிறந்த அறமாக பாராட்டுகிறது. அங்கனம் வாழ்பவருக்கு தெய்வம் என போற்றப்படுபவர்கள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார். வாழ்க்கை என்பது கடமை என்ற செயல்பாட்டுக்காகவே. சிறந்த சமய நெறியின்படியும் உயிர்கள் வாழ்க்கை களத்தில் கடமைகளை செய்வதன் மூலமும் அனுபவமும் அறிவும் பெற முடியும். துன்பச் சூழலிலிருந்து விடுதலையும் பெற முடியும். எல்லா உயிர்களுக்கும் தமக்கு இயல்பான களங்கள் அமைத்துக் கொள்கின்ற அத்தகு களங்களே இல்லறம் துறவறம் என்று அமைகின்றன. இவை இரண்டும் கடமைகளின் பார்ப்பட்டனவே. இல்வாழ்வான் கடமை சற்று தன்னலச் சார்பும் குடும்ப சார்பும் தழுவியனாக இருக்கும். இந்த வாழ்க்கைக்கு சில விதிகள் உண்டு. துறவற வாழ்க்கைக்கு தன்னலச் சார்பே இல்லாத பிறர் நலம் கருதி செய்கின்ற கடமைகளே உண்டு. இங்கு விதிவிலக்குகள் மிக மிக குறைவே, ஏன் இல்லையே என்று கூட கூறலாம். ஆயினும் இவ்விருவகை வாழ்க்கையில் லட்சியமும் கடமைகளை செய்தலே ஆகும். துறவரம் அல்லது தவ வாழ்க்கை என்றால் கடமைகளிலிருந்து விடுதலை பெறுவதல்ல. ததே என்ற தத்துவ ஞானி ஒருவர் கூறியது போல, ஞானிகளின் கடமை உலகத்தை துறந்து ஓடி விடுவதன்று, உலகத்தோடு ஊடுருவி உன்னின்று அதன் இயல்பறிந்து அதனுள் வீழாமல் வீழ்பவர்களையும் காக்க பணிகள் செய்தலே ஆகும். திருவள்ளுவர் துறவற இயலில் தவம் என்ற அதிகாரத்தில் தவம் செய்வார் தங்கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையில் பட்டு என்று குறிப்பிடுகிறார். இந்த திருக்குறளுக்கு உரை கண்டவர் வாழ்க்கையை துறந்து தவம் செய்கின்றவர்கள் தம்முடைய காரியத்தை செய்கிறார்கள் என்பது போல பொருள் காண்கின்றனர். அங்கனும் செய்யாதவர்கள் ஆசையுட்பட்டும் பாவம் செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். இந்த திருக்குறளுக்கு இன்னும் சற்று ஆழமாக பொருள் காண்போமானால், தவம் தவம் தம் கருமம் செய்வார் தவம் செய்வார் என்று கொண்டு கூட்டி பொருள் காண்பது சிறப்பாக இருக்கும். மனித வாழ்வியலில் அவர்களுக்கென்று கடமைகள் அமைந்துள்ளன. அவர்களும் அவரவர் கடமைகளை உணர்ந்து செய்யாமையினால் தம்மையும் கெடுத்து கொள்கிறார்கள். அவர்களோடு தொடர்புடைய இருக்கிற சமூகத்திற்கும் கேடு செய்கிறார்கள். இதன் விளைவாக சமூக சிக்கல்கள் பெருகி அழுக்காறு அவா வெகுளி போன்ற இழிகுணங்கள் பெருகி வளர்ந்து மனித சமுதாயத்தை அலைக்கழிக்கின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக கடமைகளை செய்வதன் மூலமே உயிர்களை பரிணாம வளர்ச்சியில் ஈடுபடுத்தி தகுதிப்படுத்தி ஆட்கொண்டவர்களும் இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு மாறாக வாழ்ந்து பாவத்தை விளைவித்துக் கொள்கின்றனர். துறவரத்தாராக இருப்பாராயின் மனித சமுதாயத்தையே தழுவி அவர்கள் நன்னறி நின்றொழுகி நல்லின்பத்தோடு வாழ சிந்தனையாலும் செயலாலும் கடமை செய்தல் வேண்டும். இதையடுத்து உலகியலை ஒழித்த தவம் என்று பொருள் கொள்ளுதல் கூடாது. கடமையை முறையாக செய்தல் சிறந்த கடவுள் வழிபாட்டுக்கு ஈடு அல்லது இணையானது என்று பொருள்பட சான்றோர் பலர்கள் பேசியுள்ளனர். கடமையே மிகச்சிறந்த நோக்கம், ஏனெனில் அது கருத்தை தழுவியதாக இருக்கிறது என்று லக்கார்டயரும், கடமையை விருப்பத்தோடு செய்பவர்களுக்கு கடவுள் எப்போதும் உதவியாக இருக்கிறார் என்று கெய்லரும், கடமையை செய்யாமல் தட்டி கழித்தல் அறிவையும் மனதையும் பலவீனப்படுத்தி தூய்மையான தவ வாழ்க்கையை புதைத்து விடுகிறது என்று ட்ரையான் எட்வர்ட்ஸ் என்பாரும், உயிர்கள் தம்முடைய கடமைகளை உடனடியாக செய்வதாக முடிவெடுத்துக் கொள்வது கடவுள் இதயத்தின் சந்நிதி என்று பேகனும் பேசியிருக்கின்றனர். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட சான்றோர்களின் வரலாற்றை நமக்கு அருளிய சேக்கிலார் பெருமானும் தவம் என்ற வாழ்க்கையை உலகியல் வாழ்க்கையோடு இணைத்து கூறுவதை நூல் முழுவதும் பார்க்க காணலாம். சங்கிலியாருக்கு சுந்தரரை சிவபெருமான் அறிமுகப்படுத்தும் போது மேருவரையின் மேம்பட்ட தவத்தினான் என்று கூறுவதாக சேக்கிலார் பெருமான் சித்தரித்திருப்பது அறிந்து இன்புறத்தக்கது. ஆதலால் திருக்குறள் காட்டும் தவம் தத்தம் கடமைகளை செய்தல், அவம் கடமைகளை செய்யாது ஒழித்து பிறவற்றை செய்தல். தவம் என்பது கடமையே என்று இங்கு திருவள்ளுவர் உணர்த்துகிறார். இந்த உலகத்தில் செல்வந்தர்கள் மிகச் சிலரே உள்ளனர், வறியவர்கள் பலர். இந்த அவல நிலை ஏன்? உலகு தொடங்கிய நாள் தொட்டு எல்லோரும் செல்வந்தர்களாக விளங்கவே முயலுகின்றனர். சிலருக்கே வெற்றி கிடைக்கிறது, பலர் தோல்வியும் அடைகின்றனர். இந்த வெற்றி தோல்வியின் விளைவாக ஏற்பட்டுள்ள விளைவுகள் மனித சமுதாயத்தின் நல்வாழ்வுக்கு கேடு பயப்பட ஆகும். பல்வேறு ஒழுக்க தவறுகளை தோற்றுவிப்பவனாக அமைந்துள்ளன. அதனாலேயே செல்வமுடைய சிலரை எதிர்த்து கிளர்ச்சிகளும் புரட்சிகளும் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. இந்த அவல நிலை பற்றிய ஆய்வு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே
திருக்குறளில் செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் ஒரு முற்போக்கு கருத்துடைய கவிஞர் என்று அடிகளார் அவர்கள் குறிப்பிடுகிறார். சித்தாந்தங்களை கண்டு சமூக சிக்கல்களுக்கு தீர்வு கண்டவர் திருவள்ளுவர். செல்வம் உடையவராக சிலரும் இல்லாதவராக பலரும் இருப்பதற்கு திருவள்ளுவர் காரணம் கூறுகிறார். அவர் கூறும் காரணம் புதியது, புகழுடையது. உலக அரங்கில் தோன்றிய முற்போக்கு கருத்துக்கள் அனைத்திலும் ஆகச் சிறந்தது திருவள்ளுவருடைய கருத்து. எனினும் வள்ளுவரை விளக்க வந்தவர்கள் அவர்தம் கருத்துக்கு மாறாக பழைய 10ஆம் பசலி கொள்கைகளையே கூறி அவருடைய புதுமைக்கு திரையிட்டனர். திருவள்ளுவரோ செல்வம் உடைமை புண்ணியத்தின் பயன் அன்று என்பதை உறுதியாக கூறுகிறார். பொருட்செல்வம் பூரியர் கண்ணும் உள என்று கூறுகிறார். செல்வம் மற்றவர்கள் முயற்சியால் செல்வம் உடையவராக கருத முடியும் என்பதை ஒத்துக்கொள்கின்றார். பொருளற்றார் பூப்பார் ஒருகால் என்றும் குறிப்பிடுகிறார். ஆதலால் திருவள்ளுவர் செல்வம் உடைமைக்கும் இன்மைக்கும் முன்னை தவத்தையோ பயனையோ காரணமாக ஒத்துக்கொள்வதில்லை. நோன்பு முறை பல எல்லா நோன்புகளினுள்ளும் மிகச் சிறந்தது செல்வத்தின் கண் உள்ள பற்று நீங்கி அவ்வழி தான் பெற்ற செல்வத்தையே பலருக்கும் வழங்கி அவர்தம் வறுமையை மாற்றுதல். அதனாலேயே ஈகையிலும் கூட ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பசி என்று விளக்கியுள்ளார். புறநானூற்றிலும் கூட கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி இவ்வுலகம் உள்ளதாக விளங்குவதற்கு பல்வேறு காரணங்களை வகுத்து கூறிவிட்டு இறுதியாக தமக்கென முயலா நோன்றாருள் பிறர்க்கென முயலுணர் உண்மையானே என்று கூறுகிறார். அதாவது தனக்கென முயற்சி செய்யாது பிறருக்கென முயன்று பொருளீட்டி வாழ்விப்பான் உள்ளமையாலே இந்த உலகம் நிலை பெற்று நிற்கிறது, நடைபெறுகிறது, இயங்குகிறது என்று குறிப்பிடுகிறார். அகநானூற்றிலும் கூட தலைமகள் தன் தலைவனுக்கு தன் மீது உள்ள காதலை விட பொருளின் மீது காதல் அதிகம். ஆதலால் பொருள் வயிர் பிரிவின் பிரிந்து சென்ற தலைவன் திரும்பி வருவானோ மாட்டானோ என்று ஐயுறுகின்றாள். தலைமகனுக்கு பொருள் மீது காதல் மிகுந்தமைக்கு காரணம் தான் நுகர்ந்து வாழ வேண்டும் என்ற தன்னலம் கிடையாது. இல்லாதவர்களுக்கு வழங்கி அவர்களது வறுமையை தொலைக்க வேண்டும் என்பதே அவள் கூறுகின்றாள். இறப்போர்க்கு இல்லென்று ஏவது கரத்தல் வல்லா நெஞ்சம் அளிப்ப நம்மினும் பொருளே காதலர் காதல் என்பது அகநானூறு. இங்கு ஏய்வது என்பது குறிப்பிடத்தக்கது. பொருளுடைமையின் தகுதி மட்டுமன்று எப்பொருளை ஈட்டக்கூடிய ஆற்றலையும் உட்படுத்தி நிற்கிறது. புறநானூறும் தெளிவாக கூறுகிறது செல்வத்து பயனை ஈதல் என்று. ஆதலால் செல்வத்தை ஈட்டுதலும் அச்செல்வத்தை பிறருக்கு வழங்குதலும் ஒரு நோன்பாகும். இந்த நோன்பை செய்கின்றவர்கள் நோற்பவர்கள் சிலரே ஆகிய இருக்கிறார்கள். எனவே இலர் பலராக இருக்கின்றார்கள். இந்த நோன்பை நோற்பார் பலரானால் செல்வம் உடையரும் பலராவர். அதாவது கொடுப்பவர்கள் பலர் இருந்தால் இல்லாதவர் குறைவாக இருப்பார். மனிதன் ஒரு சமுதாய உறுப்பினன். அவனுடைய ஆற்றல் சமுதாயத்தின் பொது உடைமை. அவனுடைய ஆற்றலால் விளைகின்றவை அனைத்தையும் அனுபவிக்க சமுதாயத்திற்கு உரிமையுண்டு என்பது. ஒருவர் தனது ஆற்றலால் செல்வம் ஈட்டினாலும் அவர் ஓரளவே அனுபவிக்கலாம், எஞ்சியதை சமுதாயத்திற்கு தருதல் வேண்டும் என்ற பொது உடைமை சிந்தனை இங்கு குறிப்பிடத்தக்கது. இக்கருத்தையே தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவரும் செல்வத்தை முயன்று ஈட்டி பலருக்கும் வழங்கும் நோன்பை நோற்பார் பலரானால் செல்வம் உடையவரும் பலராக இருப்பார், அங்கனம் நோற்பார் சிலராயின் வறியவர் பலராவார் என்று தெளிவாக கூறியுள்ளார். இக்குறட்பா நோற்பார் சிலர் என்று ஒரு பகுதியும் பலர் நோலாதவர் இலர் பலர் என்றும் கூறியுள்ளார். அதாவது இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார், சிலர் பலர் நோலாதவர். நோற்பார் என்றும் சிலர் என்றும் இருப்பதால் நோற்பாரை உயர்வு கருதிய ஒருமையாக ஏற்றுக்கொண்டு பொருள் காணுதல் வேண்டும். உலகியலும் கூட ஒரு மனிதனுடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் அவனுடைய சார்ந்த சமுதாயம் பொறுப்புள்ளது ஆகிறது என்ற வழக்கின் அடிப்படையையும் இங்கு எண்ணி பார்க்க வேண்டும். தவம் ஒழுக்கத்தின் முதற்படி, பொருட்பற்று நீங்குதலே ஆகும். அதனால் பொருந்தும் தவமுடையார்க்கு பொருள் ஏது என்ற வினா எழலாம். தவமுடையார் தாமே நேரில் பொருள் ஈட்டாது போனாலும் அவர்தம் தவத்தினால் கவர்ச்சிக்கப்பட்டவர்கள் நன்மைகளையும் பெற்றவர்கள் காணிக்கை தருவார்கள். அங்கனும் சாதாரண மக்களும் மன்னர்களும் கூட தவம் மேற்கொள்பவர்களுக்கு பொருள் தந்துள்ளனர் என்பதை நமது நாட்டு வரலாறு பேசுகின்றன. அவ்வழி தோன்றியவையே அறநிலையங்கள், திருமணங்கள். அங்கனம் தரும் பொழுது பொருள் அவற்றையும் வழங்கி பிறரை வாழ்வித்து தான் வறியவராக வாழ்தலே தவத்திற்கு அழகு. இக்கருத்தினை அப்பரடிகள் கந்தை மிகையாம் கருத்தும் என்று பேசுகிறார். இதனை சேக்கிழார் அடிகளாரும் கேடும் மாக்கவும் கெட்ட தெருவினார் ஓடும் செம்பொன்னும் மோக்கவே நோக்குவார் கூடும் அன்பினால் கும்பிடலே என்று வீடும் வேண்டார் விரலும் விளங்கினார் என்றும், அடுத்த ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரன் ஈசன் பணியல் தொண்டிலர் என்றும் குறிப்பிடுகின்றார். ஆதலால் தவத்தினை மேற்கொண்டவர்களாவது தமக்கு கிடைத்த செல்வத்தை பிறருக்கு வழங்கி மற்றவர் தம் வறுமையை மாற்றி அல்லல் நீக்கி அவலம் போக்க சிவ சிந்தனையில் ஈடுபட வேண்டியது அவசியம் என்று அடிகளார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். தவம் ஒரு சோதனை பட்டறை. பட்டறையில் இடப்பட்ட பொன் தூய்மை பெற்று ஒளிதல் போல தவத்தில் ஈடுபட்டோர் துன்பங்களால் தூய்மைப்படுத்த பெற்று ஒளி பெற்று திகழ்தல் வேண்டும்.
துன்பம் இரு வகையது. ஒன்று உடல் வழி வரும் பசி, நோய் முதலியன. இன்னொன்று உயிர் வழி விருப்பு வெறுப்புகளால் வரும் உணர்வுகள், ஆசைகள் முதலியன. இவ்விரு வகை துன்பங்களையுமே கவலையின்றி மகிழ்வுடன் ஏற்று அனுபவித்து திருவருளை நினைத்து வாழ்தல் தவம். அதனாலேயே திருவள்ளுவர் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கூறுகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு குரு என்று தெளிவாக தேற்றேகாரம் போட்டு அறிவுறுத்தியுள்ளார். உற்ற நோய் நோற்றல் முதல் வகை. அந்நோயிலிருந்து விடுவித்துக் கொள்ள விரும்புதலும் விருப்பம் முயற்சி ஆகியவற்றின் காரணமாக பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் பிரி. தவம் செய்யும் ஒரு பழக்கம் உடற்பழக்கம், உயிர் பழக்கமும் கூட. உடலையும் உள்ளத்தையும் முறைப்படி பழக்குதல் எளிதன்று. கிண்ணத்தில் தண்ணீரை நிரப்பி எடுத்துக்கொண்டு ஓடுவது போல. கிண்ணம் ஆடினாலும் தண்ணீரும் அலையும், வெளியே சிந்தும். தண்ணீர் அலைந்தால் ஒரே வழி கிண்ணம் ஆடும், ஓடுவதோ ஓட்டம். இந்த அமைப்பில் ஓடவும் கிண்ணத்தை ஆடாமல் பாதுகாக்கவும் வேண்டும். அதனுள் இருக்கும் தண்ணீர் அலைந்து வழியாமல் பாதுகாக்க வேண்டும். இத்தகையதே தவம் செய்யும் முயற்சி. நாம் வாழும் உலகியல் ஆசைகளால் நிறைந்து அலைவது. இதில் உடலையும் உயிரையும் ஒருங்கே பாதுகாக்க வேண்டும். உடல் கெட்டாலும் உயிர் கெடும், உயிர் உணர்வு கெட்டாலும் உடல் கெடும். ஆதலால் உடலை உயிர்நிலை பாதுகாப்பு என்று கருதுவதில் தவறில்லை. உடலை தவத்தால் வருத்துவர், உடல் அழகினை கெடுத்துக் கொள்வர். இவ்வழி தோன்றியதே மலித்தலும் நீட்டலும் ஆகிய செய்முறை. ஒரே வழி நீட்டல் மட்டுமே தன் இயல்பாக இருத்தல் வேண்டும். அதாவது தன்னையும் தன்னுடைய உடலையும் மறத்தலின் காரணமாக தோன்றுதல். எனினும் இங்கு நீளுதல் என்றன்றி நீட்டல் என்றே திருவள்ளுவர் வினைவழிப்படுத்தி கூறியிருத்தலால் செய்முறை என்றே கொள்ளல் வேண்டும். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்ற குறள் திருவள்ளுவர் உலகியல் முழுவதும் கண்டு உணர்ந்த சான்றோர் ஆதலின் அவர் முறையாகவே கூறியுள்ளார். தவம் முடிவல்ல முயற்சியே. இம்முயற்சியில் வெற்றியடைவோர் சிலர், தோல்வியுறுவோர் பலர். ஆனாலும் தவம் செய்வதை மனப்பூர்வமாக லட்சியமாக ஏற்றுக்கொண்டு தவம் செய்யும் பொழுது ஏற்படும் வெற்றி தோல்விகள் வேறு. வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று. தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதர் மறைந்து வேட்டுவன் புல்ஜிமில் தன்று ஆகிய குரட்பாக்களில் வருகின்ற இரு ஊமைகளும் திட்டமிட்டு செய்கின்ற நிகழ்ச்சிகளை குறிப்பனவாக இருப்பது அறிந்துணரத்தக்கது. உலகியல் இன்பங்களை அடைவதை நோக்கமாக கொண்டு தவம் வேடம் பூண்டாலும், அதாவது தவம் செய்வதற்கு துணை செய்யக்கூடிய மலித்தல் நீட்டல் ஆகிய சாதனங்களை மேற்கொண்டாலும் தாம் விரும்பிய விருப்பு வெறுப்புகளுக்கு ஆளான உலகியலே செய்வதால் திருவள்ளுவர் அவர்களை நோக்கி அறிவுறுத்துகின்றார். இன்றைய நிலையை நுண்ணியதாக உணர்ந்தவர்களுக்கு இந்த உரை விளங்கக்கூடும். உலகம் பழித்ததை ஒழிக்க வந்தோ தவம். அம்முயற்சிக்குரிய சாதனம் அல்லவா மலித்தலும் நீட்டலும். அங்கனம் இருக்க உலகு பழிப்பதை ஒழிக்க விருப்பமே இன்றி அதனை செய்வதே லட்சியமாக கொண்டு சாதனைகளை மேற்கொண்டவர்களை பார்த்து திருவள்ளுவர் கூறுவது உலகு பழிப்பதை செய்து கொள்வதற்குரிய சாதனம் அல்ல தவ வேடம் என்று கூறுகின்றார். மானிட வாழ்க்கை அருள் நலத்தால் சிறக்க வேண்டிய ஒன்று. அருள் இன்பம் அன்பினால் பெறக்கூடிய ஒன்று. ஒன்றினை பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் காட்டப்பெறுவது அன்பு. யாதொரு குறிக்கோளும் இன்றி காட்டப்படுவது அருள். இறைவன் உயிர்களிடம் காட்டுவது அருள். உயிர்கள் அருளை பெறுவதற்கு இறைவன் பார் காட்டுவது அன்பு. இதனை யாம் இறப்பவை பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, அருளும் அன்பும் அறனும் மூன்றும் என்று பரிபாடல் குறிப்பிடுகின்றது. இறைவன் உயிர்களுக்கு யாதொன்றும் எதிர்பாராமலேயே அருள் வழங்குகின்றான். அதனாலேயே அவனுக்கு பித்தன் என்று பெயர் வந்தது. குறியொன்றும் இல்லாத கூத்து என்று திருவாசகம் பேசுகின்றது. இறைநெறி நிற்போரும் அருள் நலம் கனிந்தவர்களாக இருப்பர். தேனிலோ உப்பிலோ ஊறிய பொருள் அவற்றின் சுவையை பெறுவது போல இறைவனுடைய திருவருளை நினைத்து நினைத்து அந்த இன்ப அனுபவத்தில் ஊறி திரைத்தவர்கள் அருள்வசம் ஆகிவிடுவார்கள். அவர்களே அந்தணர்கள், துறவிகள், சான்றோர்கள், அருளாளர்கள் என்று அடிகளார் அவர்கள் குறிப்பிடுகின்றார். நேர்வழியில் உழைப்பால் பொருளீட்ட முடியாதவர்கள் இந்த மறைமுகமான வழியை கையாள்வார்கள். அவர்களிடத்தில் அன்பும் இருக்காது, அருளும் கிடைக்காது, அவம் பெருகும். இதனையே திருவள்ளுவர் அருள் கருதி அன்புடையார் ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார் கண் இல் என்று கூறுகின்றார். துறவும் துய்த்தலும். மனித குலத்தின் இயக்கம் பெரும்பாலும் ஏன் முழுமையும் கூட பொருளியலின் அடிப்படையிலேயே நிகழ்கிறது. பொருள் உலக இயக்கத்தின் அச்சாணியாக அமைந்து விளங்குகின்றது. மண்ணோடு தொடர்புடைய வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் பொருள் தேவை. அதனால் ஞான நிலையில் நின்ற மாணிக்க வாசகரும் முனிவரும் உண்ணுவ பொன்னால் முடியும் என்றார். அருள் பழுத்த நெஞ்சினராய் அவர் எடுத்த திருப்பெருந்துறை கோவில் திருப்பணிக்கும் பொருள் வேண்டுவதாயிற்று. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மிக மிக இன்றியமையாது வேண்டப்படுவதாகிய இப்பொருளினிடத்தில் மக்களுக்கு பற்றிருத்தல் இயற்கையே ஆகும். எனினும் பொருளை நாம் அடையும் வழிவகைகளில் நன்றும் தீதும் தோன்றுகின்றன. பிறர் பொருளை விரும்புதலும் வழி தவறிய முறைகளில் பொருள் பெறுதலும் நேரிய வழியாகாது. துறவர இயலில் திருவள்ளுவர் கல்லாமையை வைத்திருக்கிறார்.
முறை வைப்பு திருவள்ளுவர் வைத்ததா இல்லையா என்ற ஆராய்ச்சி ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் முடிவு எப்படியாக இருப்பினும் திருவள்ளுவர் அதிகார முறை வைப்பை செய்யாமல் அவருக்கு பின்வந்தோர் எவரேனும் செய்திருப்பாராயினும் முறை வைப்புக்கும் பொருள் காண வேண்டுமல்லவா? துறவி பொருட்பற்றில்லாதவர், பொருள் தேடும் முயற்சி நின்றும் தன்னை விடுதலை செய்து கொண்டவர். அத்தகைய வாழ்வில் களவுக்கு இடமேது? களவினும் இரு வகை உண்டு. வறுமையின் காரணமாக ஏற்படும் கள உணர்ச்சி ஒரு வகை, பொருள் வந்தடைந்த பின் அதை பாதுகாத்து தமக்கே அல்லது தம்மை சார்ந்த ஒரு சிலருக்கே உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று தோன்றும் கள உணர்ச்சி பிரிதொரு வகை. இவற்றில் முன்னையது பெருங்கூட்டம் அன்று, மன்னிக்கத்துரியது. துறவிகள் சான்றோராக வாழ்வர், பலருடைய நலனுக்கு பாதுகாப்பாளராகவும் இருக்க வேண்டியவர்கள். அதன் காரணமாக பொதுமக்கள் தமது நலன் உள்ளிட்ட பெருநலனை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு துறவிகளிடம் தமக்குரியனவற்றை உரிய பொழுது செய்வார் என்று கருதி நம்பி பொருளை கொடுத்து வைத்தல் உண்டு. பின்னர் தரையில் ஓடிய நீர் தரையினை ஈரமாக்குதல் போல தீர துறவாதார் கையில் பொருள் புழங்கினாலும் பொருள் வழி பற்று அவர்களை சாரும். அதுபோல்தான் துறவுடையவர்களை சார்புடைய பெரு நிறுவனங்கள் தோன்றுகின்றன. நிறுவனங்களின் தொடக்கம் அன்பு, அருள், துறவு ஆகியவற்றின் வலியதாக தோன்றிய பொதுமக்களின் நம்பிக்கை காலப்போக்கில் இது தலைகீழ் பாடமாகி வரலாறு கரைப்படுகிறது. பொருளை தமதாக்கிக் கொள்கின்ற கீழ்மை துறவரையலில் கல்லாமை என்ற அதிகாரத்தின் மூலம் கடிந்துரைக்கின்றார் திருவள்ளுவர். பாபிலோனியாவில் ஒரு அரிய அனுபவ வாக்கு உண்டு. எவன் ஒருவன் தன்னுடையதை உன்னுடையது என்றும் உன்னுடையதை உன்னுடையதே என்றும் கூறுகின்றானோ அவன் சாது. உன்னுடையதை உன்னுடையதே என்று கூறுகின்றானோ அவன் சாது. எவன் ஒருவன் தன்னுடையதை தன்னுடையது என்றும் பிறருடையதை தன்னுடையது என்றும் கூறுகின்றானோ அவன் இழிந்தவன் என்பதே அந்த அனுபவ வாக்கு. அதனால்தான் தமிழக திருமணங்களின் தலைவர்கள் பலகாலும் நாம் என்றும் நம்முடையது என்றும் வழங்கி வருகின்றனர் போலும். இந்த சொல் வழக்கு பொருள் விளக்கமாக வளர்ந்து வாழ்க்கையில் பொருளின் பெரும் பயன் விளையும். ஆதலால் துறவரையலில் கல்லாமை அதிகார இயல்புடையதே ஆகும். அளவின் கண் நின்றொழுகல் ஆன்னார், களவின் கண் கன்றிய காதலவர் என்ற திருக்குறள் சிந்தனைக்குரியது. முன்னர் விளக்கியுள்ளது போலவே பொருள் வரலாம். அங்கனம் வருவது துறவிகளின் நலன் கருதி மட்டுமல்ல, பலர் நலன் கருதியதே ஆகும். ஆயினும் பலர் நலன் கருதி பொதுப்பணி ஆற்றுவோருக்கும் துறவு நெறி மேற்கொண்டோருக்கும் கூட வாழ்க்கையுண்டு, அவர்களுக்கும் தேவையுண்டு. அத்தேவையை அவர்கள் அளவோடு அடைந்து அனுபவித்தல் தவறென்று. பொதுப்பணியின் பேரால் துறவு நிலையை முதலாக கொண்டு தோன்றிய பொருளை தவறான வழிகளிலும் தேவையற்ற ஆடம்பரங்களிலும் செலவழித்து துய்த்தலும் அனுபவித்தாலும் அவ்வழி அச்சம் தோன்றுதலால் தன்னலம் கருதி தனி நிதி சேர்த்து வைத்துக் கொள்ளுதலும் களவாகும். ஆதலாலே பெரும் பொருள் தேட வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தவம் மறைந்து அல்லவை செய்வார், அளவின் கண் நின்றொழுகார். தம்முடைய வாழ்க்கை தேவைகளை எளிய முறையில் அளவுக்கு உட்படுத்தி கொள்ள மாட்டார்கள். அளவிறந்த ஆடை ஆபரணங்களை சுகபோக வசதிகளை வாழ்வார்கள், அவர்கள் மகிழ்வார்கள். ஆனால் அந்த பொருளின் தோற்றம் அவர்கள் மகிழ்தற்கல்ல, பிறர் மகிழ்வித்து வாழ, பிறரை மகிழ்விக்க தோன்றிய பொருளில் தாம் மகிழ்தல் துறவின் பார்ப்பட்டது. இதனையே திருக்குறள் வலியுறுத்துகின்றது. அளவின் கண் நின்றொழுகல் ஆற்றால் களவின் கண் கன்றியா காதலவர். மனித வாழ்க்கைக்கு அறிவு இன்றியமையாத ஒன்று. வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவது அறிவு, குழப்பத்தினின்றும் தெளிவு தருவது அறிவு, வாழ்வுக்கு ஆக்கம் தருவது அறிவு, வையத்தில் வாழ்வாங்கு வாழ வழிகாட்டுவது அறிவு. அதனாலேயே திருவள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று கூறுகிறார். திருவள்ளுவர் அறிவு பெறும் முயற்சிகளை பலபட கூறுகின்றார். கற்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கற்ப வாய்ப்பில்லாதவர்கள் கற்றவராயினும் கேட்க என்று அறிவுறுத்துகின்றார். இத்தகு அறிவு முயற்சி மானிட சாதியில் வளர்ந்து வந்திருக்கின்றது, இன்னமும் வளரும். இங்கனமெல்லாம் மானிடர் அறிவியல் முயன்று அறிவு பெறுவது எதற்காக, ஏன் என்ற கேள்விகள் கேட்கப்படாமல் இல்லை. அறிவு ஆராய்ச்சிக்கு மட்டும்தானா? அதிலும் விவாதத்திற்கான அல்லது புலமை காய்ச்சலில் சிக்கி தவிப்பதற்காகவா, அல்லது குறைந்த நேரத்தில் எவ்வளவு அதிகப்படியான மக்களை கொன்று குவிக்கலாம் என்ற ஆராய்ச்சிக்காகவா என்றெல்லாம் கேட்க தோணுகின்றது. இன்றைய உலக போக்கை கவனமிடத்தில் வேறு என்ன சொல்ல முடியும்? ஆனால் பண்பட்ட அறிவு பகைமைக்கு அப்பாற்பட்டது, விவாதத்திற்குட்பட்டதல்ல, விளங்க வைக்கும் தகமை உடையது, தன்னலி மிக்கது. அறிவுடைமை பற்றி பேசிய திருவள்ளுவர் அறிவினால் பெறும் பயன் பற்றியும் கூறுகின்றார். பிறருக்கு பயன்பட வாழ்தலே சிறப்புடையதென்று. பொருள் வேறு, பயன் வேறு, அறிவுடைமை வேறு, அதன் பயன் வேறு. இந்த தத்துவம் தெளிவாக விளங்கி கொள்ள பெறுதல் வேண்டும். இந்திய அரசின் உறுதி முத்திரையிட்ட நாணயத்திற்கு தனியே ஒரு மதிப்பில்லை. அந்த நாணயத்தை கொடுத்து அதற்கு மாறாக பெறக்கூடிய பொருளை வைத்துத்தான் நாணயத்துக்கு மதிப்பு. அதுபோலவே அறிவுக்கும் அறிவுடைமையின் பயனாக திருவள்ளுவர் காட்டுவது கருணையே ஆகும். பழனி மலை மீது வீற்றிருந்திருக்கும் இறைவனை வழிபட ஒரு பக்தர் போகிறார். அவர் செல்வமுடையவர். அவர் மலை மீது ஏறி செல்லும் போது படிகளின் ஓரத்தில்
இருக்கும் நோய்வாய்ப்பட்டு அவதி உறுவோருக்கு அள்ளி கொடுத்து கொண்டே போகிறார். திருவள்ளுவர் இந்த காட்சியை பார்க்கின்றார். நாம் எல்லாம் நினைக்கின்றோம் இந்த செல்வ பெருமகனை வள்ளுவர் பாராட்டுவார் என்று. ஆனால் வள்ளுவர் பாராட்டவில்லை. அந்த செல்வ பெருமான் நோயாளிகளுக்கு அள்ளி கொடுத்ததை வள்ளுவர் சடங்காக கருதுகிறார். செல்வத்தின் எக்களிப்பு என்று கருதுகின்றார். அல்லது பழக்க வளத்தின் வழிபட்ட செயல் மட்டுமே என்று கருதுகின்றார். அள்ளி கொடுத்த செயலுக்கும் நெஞ்சுக்கும் தொடர்பில்லை என்று வள்ளுவர் கூறுகின்றார். அங்கனம் அள்ளி கொடுப்பதை விட அந்த நோயாளிகளின் நோயின் வழிபட்ட துன்ப அனுபவத்தை தமதாக எண்ணி அனுபவித்து அவதிப்படுவோனை அன்பால் முழுக்காட்டுவதையே அறிவுடைமைக்கு ஏற்ற பயன்பாடு என்று வள்ளுவர் கருதுகின்றார். இதனையே அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிது நோய் தன்னோய் போல் போற்றா கடை என்று திருக்குறள் விளக்குகிறது. திருக்குறள் அதிகார அமைப்புகளை உடையது. இந்த அதிகார அமைப்பினை திருவள்ளுவரே செய்தார் என்று கருதுவோரும் உண்டு. அங்கனமின்றி இந்த அதிகார முறை வைப்புகள் திருவள்ளுவரால் செய்யப்படவில்லை என்றும் பின்வந்த உரையாசிரியர்கள் செய்தனர் என்றும் கூறுவாரும் உண்டு. யார் செய்தால் என்ன? அதிகார அமைப்பிற்கு ஏற்றவாறு திருவள்ளுவர் குறள்களை பாடி வைத்தார் என்பது மறக்க முடியாத உண்மை. இந்த அதிகார அமைப்பிலும் நிறைந்த பொருளாக்கம் இருக்கிறது, பயனும் இருக்கின்றது. ஒரு செய்தியை ஒரு தடவைக்கு 10 தடவை திரும்ப திரும்ப நினைத்தாலேயே நெஞ்சம் அந்த நெறியில் ஈடுபடுகின்றது. அதனால் ஒரு நன்னெறியினை பல வகைகளில் பல கோணங்களில் பல தடவை ஆராய்ந்து உணர்தலே வாழ்க்கைக்கு ஏற்ற முறை என்பதால் அதிகார அமைப்பு சாலச் சிறந்ததே ஆகும். தனித்தனி நெறிகளுக்கு ஏற்றவாறு திருக்குறள் அதிகாரங்கள் அமைந்துள்ளன. இத்தகைய அதிகார அமைப்பில் கொல்லாமையும் ஒன்று. உயிர்கள் உடம்போடு தொடர்பு கொண்டு வாழ்க்கை நிகழ்த்தி தம்மை வளர்த்து உயர்த்தி கொள்ளும் சாதனமே வாழ்வியல். இந்த வாழ்வியலுக்கு ஏற்றவாறு இசைந்துள்ள உடம்போடு உயிருடைய ஏற்பட்டுள்ள நட்பை உறவை பாதுகாப்பது ஒரு பேரறம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் உடம்பிற்கும் உயிருக்கும் ஏற்பட்டுள்ள உறவை நீக்குதலையே கொலை என்று கூறுகிறார். கொல்லப்பெறுதல் உடம்பே ஆயினும் உயிர்கொலை என்றே கூறுகிறோம். காரணம், உடம்பு இல்வழி உயிரின் இயக்கமும் துய்த்தலும் நுகர்தலும் வளர்ச்சியும் இல்லாது போதலினாலே யாம். அதுபோலவே உயிர் தாங்கி உடல் இயக்கத்துக்கு எரிபொருளாகிய உணவினை வழங்குதலை பேரறம் என்றும் கூறுகின்றோம். உணவு இல்வழி உடல் இயக்கம் இல்லை. உடல் இயங்காவழி உயிருக்கும் லாபம் இல்லை. அதனாலேயே உடல் உயிர் உறவு இயக்கத்தை பாதுகாக்கின்ற உணவு மருந்து முதலியன வழங்கும் உடன்பாட்டு அறங்களாகும். அதுபோலவே உடல் உயிர் உறவை நீக்காமையை கொல்லாமை என்ற எதிர்மறை அறத்தாலும் மனித உலகம் போற்றுகின்றது. திருக்குறளில் கொல்லாமை என்று ஒரு அதிகாரம் உண்டு. கொல்லுதலின் கொடுமையை வள்ளுவர் நினைத்து நினைத்து கொதித்து கண்டித்திருக்கின்றார். இந்த அதிகாரத்திற்கு முதலாக கொல்லாமையை அறம் என்று பொதுவாக உணர்த்தி அடுத்த குறளில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதோல் நூலர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று கொல்லாமை நெறியை வற்புறுத்துகின்றார். இக்குறளில் பலரோடு பங்கிட்டு உண்பதும் பல உயிர்களை பேணி காப்பதும் பேரறம் என்று குறிப்பிடுகிறார். இந்த குறளுக்கும் கொல்லாமைக்கும் என்ன தொடர்பு? இதனை விருந்தோம்பலில் கூறக்கூடாதா அல்லது ஈதலில் தான் கூறக்கூடாதா? இங்கனம் அங்கெல்லாம் கூறாமல் கொல்லாமை அதிகாரத்தில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பும் பாங்கான நெறியை கூறியது ஏன்? கொள்ளுதலும் குற்றமே, அதைவிட பெரிய கொலை குற்றம் உண்டி முதலியன வழங்கி காப்பாற்றாமல் சாக விடுவதும் ஆகும் என்பதை உணர்த்த இங்கு கூறினார். கூடி வாழும் மனித சமுதாயத்தின் ஒரு உறுப்பினராக விளங்கும் மனிதனுக்கு சமுதாய ரீதியாக கடமைகளும் உண்டு, உரிமைகளும் உண்டு. சமுதாயத்தில் ஒரு உறுப்பினராக பிறந்த மனிதனை சோறு இன்றி சாகவிடும் சமுதாயம் கடமை உணர்வு இல்லாத சமுதாயமாகும். அதையே ஒரு கொலைகார சமுதாயம் என்று கூறினாலும் பொருந்தும். கத்தி எடுத்து கொன்றால் மட்டுமே கொலை என்பதன்று. பெற்ற செல்வத்தை பலருக்கும் பங்கிட்டு கொடுத்து பலரையும் பேணி வளர்க்காமல் சோறிட்டு மருந்து முதலியன வழங்கி பலரையும் பேணி காத்து வளர்த்து பாதுகாக்காமல் சாகடித்தலும் கொலை குற்றமே என்பதை உணர்த்தவே இந்த குறள் கொல்லாமை அதிகாரத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் இன்று நம்முடைய நாட்டினை நோக்கி கொலைகாரர்கள் மிகுதியும் உள்ளனரே என்று வினா எழுத்தால் மறுப்பார் யார்? மனிதன் ஓயாது உழைக்கும் இயல்பினன். பகலெல்லாம் உழைக்கின்றான். உழைப்பில் முழு ஆர்வத்துடன் ஈடுபட்டால் ஓரளவே மனித சக்தி செலவாகும். ஆனால் சூழ்நிலையின் காரணமாக விருப்பமின்றி உழைப்பில் ஈடுபட்டால் நிறைய மனித சக்தி வீணாகிறது. உழைப்பில் இழந்த மனித சக்தியை ஈடு செய்ய மனிதன் உறங்குகின்றான். உறக்கம் அதி அற்புதமான மருந்து. உழைப்பில் இழந்த சக்தியை ஈட்டி தருவதுடன் சோர்வை அகற்றி சுறுசுறுப்பை தருகிறது. மனிதன் உறங்கிய பிறகு எழுச்சியுடன் எழுந்திருக்கின்றான். இந்த பரு உடலை பொறுத்த நிகழ்ச்சி முறை. அதுபோலத்தான் ஆன்மாவும் அதன் நுண்ணுடலும் இப்பிறப்பில் பல்வேறு வகையான வேதனைகளுக்கு ஆளாகிறது. அதில் உயிருக்கு அலுப்பும் சோர்வும் ஏற்படுகிறது. அதனாலேயே பிறப்பை துன்பமென வர்ணிக்கின்றனர். இந்த ஆன்ம நுண்ணுடல் சம்பந்தமான துன்பங்கள் நீங்கவே மனிதனுக்கு இறப்பு வருகிறது. சிந்தனையிலும் உணர்விலும் கிளடு தட்டி துன்பத்தில் உழன்று அழுது கொண்டே சாகும் மனிதன் திரும்பவும் கிளடு இல்லாத
இளமை நலன்கள் சொரிந்த உடலுடன் தன்னுடைய ஆன்ம பயணத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்குகின்றான். ஆனாலும் முந்தைய அத்தியாயத்தின் துன்பச் சார்புகள் சூழ்நிலைக்கு அமுங்கி போகும். நினைவிற்கு வாராது. முன்னை பயணத்தின் பயனாக பெற்ற அறிவும் பண்பும் மட்டுமே கை கொடுக்கும். மீண்டும் வாழ்ந்து தன்னுடைய லட்சிய பயணத்தை அடைகின்றான். ஆதலால் ஒரு மனிதன் துன்பச் சூழலில் இறப்பது குறித்து அவ்வளவாக வருந்த வேண்டிய அவசியமில்லை. அது அவனுக்கு ஒரு கொடையே. இதனை திருவள்ளுவர் உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று கூறுகின்றார். அன்றாட வாழ்க்கையில் உறக்கமும் விழிப்பும் எங்கனம் இயல்பாக நடைபெறுகிறதோ அது போன்ற இயல்பானதொன்று மரணம் என்பது வள்ளுவர் கருத்து. இதனையே அப்பரடிகளும் துறக்கப்படாத உடலை துறந்து வெம் தூதுவரோடு இறப்பன் இறந்தால் இருவீசும் பேருவன் ஏறி வந்து பிறப்பன் பிறந்தால் பிறையணிவார் சடைப்பிங்கன் போர் மரப்பன்களோ என்று உள்ளங்கிடத்து மருகிடுமே என்று பாடுகிறார். இதுபோலவே மிகப்பெரிய அளவில் தோன்றிய உலகம் திரும்ப திரும்ப தோன்றுதலுக்கு இழைப்பொழித்தல் என்று மாதவ சிவஞான முனிவர் கூறுவார். ஆதலால் மரணம் பற்றி கவலைப்படுவதை விட வாழ்க்கையை பயனுடையதாக்கி கொள்ள வேண்டும் என்று கவலைப்பட்டு முயலுதலே முறையான வாழ்க்கை. ஆதலால் எல்லோருடைய மரணம் பற்றியும் அழுதல் நெறி என்று. முறையாக வாழத் தெரியாதவன் மரணத்திற்கு ஆட்படுதல் மீண்டும் புதிய வாய்ப்பு கிடைத்தற்கு ஏதுவாகும். ஆனால் இந்த பொது விதி நல்லோருக்கல்ல. அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள். அதனால் மரண வாயிலில் அழமாட்டார்கள், மாறாக மகிழ்வார்கள். ஆனால் இந்த நிலத்தியலின் வாழ்க்கைக்கு வித்தன விளங்கும் நல்லவரை இழப்பது குறித்து அழுவார்கள். நாம் சிரிக்க மற்றவர்கள் அழ வாழ்க்கை முடியுமானால் அது வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்க்கையே. நாம் அளவும் மற்றவர்கள் சிரிக்கவும் வாழ்க்கை முடியுமானால் அது இறங்கத்தக்கது. இத்தகையோரின் மரணமும் வரவேற்கத்தக்கது. உலக இயற்கையின் அமைப்பும் இன்பமே ஆகும். உலகத்தின் தோற்றம், வைப்பு, நடைமுறை ஆகிய அனைத்தும் உயிர் இன்பத்தினை மையமாக கொண்டதே ஆகும். ஆக இன்பமே இயற்கை, துன்பமோ செயற்கை. ஆனால் துன்பத்தின் கர்த்தாக்களாகிய தீய மனிதர்கள் அல்லது அறியா மாந்தர்கள் துன்பமும் இயற்கை என்றே பறைசாற்றுகின்றனர். பலர் நம்பியும் விடுகின்றனர். துன்பத்தின் தொடக்கம் பருப்பொருளிலும் அல்ல, பரந்த உலகத்திலும் அல்ல. துன்பம் மிக நுண்ணிய இடத்தில் நுண்ணிய அளவிலேயே தோன்றி வளர்கின்றது. துன்பம் ஒரு மனிதனிடத்தில் தோன்றி பல மனிதரை பற்றியதா அல்லது பல மனிதர்களிடத்தில் ஒரே நேரத்தில் பற்றியதா என்று ஆராய்ந்தால் ஒரு மனிதனிடத்தில் தொடங்கித்தான் உலகில் கவிழ்ந்து மூடியது என்று அறியலாம். ஒரு வீட்டின் கூரையில் பட்ட நுண்ணணு பிரமாணமான ஒரு நெருப்பு பொறி பல நூற்றுக்கணக்கான வீடுகளை எரித்தளிப்பதைப் போல துன்பமும் ஒரு முனையில் தோன்றி கவிந்திருக்க வேண்டும். துன்பம் காரியமே ஆம், காரணம் அன்று. உடல், உணர்வு, அறிவு ஆகியவற்றை நிறைநல உழைப்பில் ஈடுபடுத்த மறுப்பவர்கள் காரியங்களை பற்றியே கவலைப்படுவார்கள், காரணங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு காரியம் நடந்தால் சரி, காரணம் வேண்டிய அவசியமில்லை. இந்த மனப்போக்கு உடையவர்களே உயர்ந்த மாளிகைகளை கட்டியவர்கள், மதிர்ச்சுவர்களை கட்டியவர்கள், பூட்டுகளை படைத்து தந்தவர்கள், களவு காவல் தத்துவத்தின் படைப்பாளர்கள். இவர்களே நியதியாகிய விதிக்கு இல்லாத வலிமையை உண்டாக்கியவர்கள். காரியங்களை பற்றி கவலைப்படுவது பயனற்றது. ஆனால் காரணங்களை பற்றி கவலைப்படுதல் வாழ்க்கையின் இன்றியமையா கடமை. துன்பத்தின் காரணம் தீமை. துன்பம் சேய், தீமை தாய். அது என்ன தீது? தன்னையே சுற்றி வட்டமிடும் தீமை. ஒன்றை பிடித்து கொள்ளாமல் தன்னைத்தானே சுற்றினால் மயக்கம் வராதா? வேடிக்கைக்காக வேண்டுமானாலும் 1-2 தடவை சுற்றலாம். பக்திக்காக வேண்டுமானாலும் இன்னும் சில தடவை சுற்றலாம். இந்த 2 வகையிலும் சுற்றுவதற்கு அடிப்படை உணர்வு உண்டு. அந்த உணர்வு கலப்பின் சிந்தனையை நிறுத்தி சுற்றினாலேயே பொருள் ஒன்று, மயக்கமும் வாராது. உணர்வின் ஆற்றல் மயக்கத்தோடு போராடி மயக்கத்தின் ஆற்றலை தடுத்து நிறுத்தும். வெறும் சுற்று வெற்று சுற்றேயாம். மயக்கத்தை தரும் அதென்ன உணர்வு? எல்லா உலகமும் ஒன்று, எவ்வுயிரும் எமதுயிரும் என்ற ஆன்மநேய ஒருமைப்பாட்டினை, மனித குல ஒருமைப்பாட்டுணர்வினை எண்ணி நினைத்து அதற்கேற்ப ஒழுக வேண்டும் என்ற விழுமிய விருப்பத்தை பெற்று அதை நிலைநிறுத்தி கொள்ள உலகின் சிறு வட்டமாகிய 4 திசைகளை திருப்பி சுற்றுதல் ஒரு பாடம், ஒரு பயிற்சி முறை. முன்னையது உடற்பயிற்சி, பின்னையது உணர்வு பயிற்சி. இங்கனம் காரணங்களையும் அறிந்து நெறிமுறையில் நின்று வாழ்தல் தீமையை நின்றும் விடுதலை தரும். துன்பமும் மாறும். தீமைக்கெல்லாம் தீமை தன்னலமேயாம். தனது நலமின்றி மனிதன் வாழ முடியுமா? நியாயமான வினா. நலம் வேறு, தன்னலம் வேறு. எல்லோரும் நலமுடையராகவே வாழ வேண்டும். அதுவே இயற்கை. இதுவே பொது விதி. இதுவே மனித உலகத்தின் ஒழுக்கமும் கூட. நலம் இருவகையானது. தான் படைத்துக் கொள்ளும் இன்ப நலன், பிறர் படைத்து வழங்கும் இன்ப நலன், தான் படைத்துக் கொள்ளும் நலன்களாவன அறிவு, அன்பு, ஆழ்வினை திறன் முதலனையவாம். பிறர் வழங்கும் நலன்களாவன தான் பேணப்படுத்தலும் போற்றப்படுதலும் ஆகும். தன்னைத்தானே பேணிக் கொள்வதை விட பேணப்படல் சிறப்பாகும்.
தன்னலம் என்பது பிறருக்கு நலமின்மை விளைவித்து தனக்கு வருகின்ற நலனை தன்னலம் என்று கூறப்பெறும். தன்னிடம் உள்ள தன்னல சார்பினை அறிந்து அச்சார்பு கெடவும் பிறர் நலம் பேணும் சார்பு பற்றி நின்று ஒழுகவும் எல்லோரும் முயன்றால் தனிமையிலும் துன்பம் இல்லை, பொதுவிலும் துன்பம் இல்லை, எங்கும் இன்பம், எல்லோருக்கும் இன்பம், எப்பொழுதும் இன்பம். இதனை சார்புணர்ந்து சார்பு கெடல் ஒழுகனின் மற்றளித்து சார்தரா சார்தரு நோய் என்று திருக்குறள் கூறுகின்றது. இவ்வாறாக இவ்வரிய நூலின் கருத்துக்களை, சிந்தனை பெட்டகங்களை செயலாக்க மகா சன்னிதானம் திருநாமத்தை சிந்தித்து பயணம் செய்வோம். மேலும் இந்நூலை வாசிப்பதோடு நிறுத்திவிடாது அருள்நெறி தந்தையின் சிந்தனைகளை செயலாக்குவதே இந்நூலுக்கு அணிவிக்கின்ற பொன் அணியாகும். அடிகளாரின் கனவு நனவாக கற்ற வழியில் கடமையாற்றுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ரகுநாத். அடிகளார் அவர்களின் இந்த நூல் வரிசை ஒன்றிலே வரக்கூடிய 9 கட்டுரைகள் மிகவும் ஆழமான கட்டுரைகள். அவற்றை ஒவ்வொரு வரியும் மிக ஆழமான வரிகளாகவே அமைந்திருக்கின்றன. அந்த வரிகளை படித்து அவற்றை எடுத்து உள்வாங்கி பேசுவது என்பது மிகவும் சவாலான விஷயம். பெரிய பேச்சாளர்களுக்கு கூட அது சவாலான விஷயம். ஒரு ஆராய்ச்சி மாணவரான நீங்கள் ஒரு நல்ல முயற்சியினை அதற்காக எடுத்து வைத்தீர்கள் என்றே நான் கூற வேண்டும். பயணிக்க வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது என்றே நான் கருதுகிறேன். 9 தலைப்புகள். அந்த தலைப்பிலே முதல் தலைப்பிலே அவர் பொருளாதாரத்தை பற்றி அநேகமாக ஒரு வகுப்பெடுக்கிறார் என்றே நாம் சொல்ல முடியும். அது மாதிரி பின்னர் தவம் குறித்தும் மிகச் சிறப்பாக எடுத்து உரைக்கிறார். ஆன்ம நுண்ணுடல், சில வரிகள், சில சொல்லாடல்கள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன, என் போன்றவர்களை திகைக்க வைக்கின்றன. கேள்வி கேட்டு பிறரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தை கூட அதிகப்படுத்துகின்றது. ஆன்ம நுண்ணுடல் என்ற ஒரு சொல்லாடல் அவையோருக்கு நான் அந்த எனக்கு விளக்குமாறுக்கு ஒரு வாய்ப்பாக எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆன்ம நுண்ணுடல் என்ற ஒரு வரியினை இங்கே பயன்படுத்துகிறார். ஆன்ம நுண்ணுடல் தொடர்பான துன்பங்களை நீக்கவே இறப்பு ஏற்படுகிறது. பிறப்பும் இறப்பும் என்கின்ற ஒரு அருமையான கட்டுரையிலே அவர் பிறப்பு ஏன் உறங்குவது போலும் சாக்காடு என்ற குறளுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இறப்பு ஏன் ஏற்படுகிறது, ஆன்ம நுண்ணுடல் தன்னை புதுப்பித்துக் கொள்ளுகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். அது குறித்தும் அவையோரிடம் கேட்க விரும்புகிறேன். அதே போல தன்னலம் கருதாத வாழ்க்கையே வாழ்வின் மிகச் சிறந்த வாழ்வு என்பதனை அடிகளார் அவர்கள் எல்லா உயிர்களும் ஒன்று, எவ்வுயிரும் எமதுயிர் என்ற ஆன்ம நேய ஒருமைப்பாடு வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார். மிக அருமையான தலைப்புகள். அவை குறித்து தாங்கள் பேசுவதற்கு முயற்சி செய்தீர்கள். தம்பி ரகுநாத் இதனை ஒரு நல்ல வாய்ப்பாகவும் படிக்கட்டாக எடுத்துக்கொண்டு மென்மேலும் செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி அவையோருக்கு இந்த நிகழ்ச்சி திறந்து விடுகிறோம். தங்களது கருத்துக்கள் கூற விரும்புபவர்கள் தங்களது கைகளை உயர்த்தலாம். முதலில் அவருடைய கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் அவர்கள் சார்பாக கருத்துக்களை அழைக்கிறேன். பேராசிரியர் முகமது இஸ்மாயில் அவர்கள் வாங்க ஐயா. கார்காலம் ஆதலால் அடைமழையாக, தீபாவளி ஆதலால் சரவெடியாக தம்பி ரகுநாத் அவர்கள் வெடித்தும் பொழிந்தும் தள்ளி இருக்கிறார். பாத்திரை கட்டி பாத்திரம் எடுத்துக்கொண்டு அதெல்லாம் பிடிக்க முடியாத ஒரு நிலையை அவர் பெய்திருக்கிறார். மிகச்சிறந்த சொற்பொழிவு. நல்ல மாணவர் அவர். வகுப்பிலே எத்தனை பேர் அமர்ந்திருந்தாலும் ரகுநாத்தை பார்த்து கொண்டே நடத்துவதில் எனக்கு இருக்கின்ற ஆர்வம், அதே போல இன்றைக்கு என் மாணவர் ரகுநாத் பேசுவதை நான் கேட்பதற்குத்தான் என் காதுகள் பணித்தனவை ஒழிய மற்றொன்றை எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. மிகச் சிறப்பாக ஒரு வணிகவியல் ஒரு மாணவர் இந்த எவ்வளவு அழகாக பேசியிருக்கிறார். அந்த வணிகவியல் நோக்கு அவருடைய உள்ளுக்குள்ளார வந்துருச்சு அப்படிங்கிறத அதெல்லாம் காட்டுகிறது. ரொம்ப அழகா அடிகளாரை பற்றி சாதிக்கு ஒரு உணவை கண்டித்தவர், பல்லக்கு தவிர்த்தவர், தமிழ் வழிபாட்டுக்கு அடிகோடியவர், கல்விக்கண் திறந்தவர், சைவத்திலும் தமிழையும் திருக்குறளிலும் பற்று கொண்டவர், திருக்குறள் ஒரு சமய நூல் மட்டுமல்ல குமரியில் சிலை எழுப்புவதற்கு காரணமாக இருந்தவர், இந்தி எதிர்ப்பிலே அவர் பங்கு கொண்டவர், கைதானவர், இது மாதிரி 350 ரூபாய் அவர் செலுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு உண்டானவர், இலங்கையில் சாதி ஒதுக்கீட்டுக்கு கண்டனம் தெரிவித்தவர் போன்ற
அற்புதமான கருத்துக்களை எல்லாம் திருவள்ளுவர், அடிகளார், முற்போக்காளர் என்ற கருத்துக்களை எல்லாம் ரொம்ப அற்புதமாக எடுத்து கூறியுள்ளார். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே, நோக்குவையெல்லாம் அவையே பொருள் என்பதை போல எல்லாம் பொருள் குறித்த சொல்லாகவே அவரிடத்திலே காணப்பட்டன. அவருடைய இந்த பக்தி பற்றி எடுத்து இயம்பியதெல்லாம் பாரதி சொன்னதை போல கடமையாவது ஒரு துறவரத்தினுடைய ஒரு பக்தியினுடைய கடமை, இதெல்லாம் எனக்குள் தோற்றி காட்டியது. கடமையாவது தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டல், உலகளாம் காக்கும் ஒருவனை போற்றல், இந்நான்கே இப்பூமியில் எவருக்கும் கடமை எனப்படும் என்ற பாரதியினுடைய வரிகளெல்லாம் என் காதுகளில் தீங்காரமிட்டன, எனக்குள் தோற்றி காட்டின. மேல்நாட்டு அறிஞர்களின், தத்துவவியலாளர்களின் கருத்துக்களோடு பாபிலோனிய வாக்குகளை எல்லாம் எடுத்து எம்பிய தம்பியினுடைய அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்குள் புலகாங்கிதம் அடைய செய்தன. அருளாட்சி, பொருளாட்சி என்ற சொற்கள், அதை போல அருள், அன்பு என்பதற்கான அந்த சொல் விளக்கங்கள். எது அறிவு? பண்பட்ட அறிவே அறிவு. நன்றின்பால் உய்ப்பது அறிவு. பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை போன்ற ரொம்ப மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து எம்பி உள்வாங்கி இன்றைக்கு வள்ளுவன் காண விழைந்த முந்தியிருப்ப செயல் என்று சொல்வானே வள்ளுவன். வள்ளுவன் அறிவு வையப்பட்ட சமூகத்தை உருவாக்க விரும்பினானே, இந்த இன்டலக்சுவலைசேஷன், அத்தகு ஒரு சமூகம் மீண்டும் கிடந்தெழுந்திருக்கிறது. இந்த வலைதளத்தின் மூலம், இந்த சொற்பொழிவின் மூலம் என் அருமை மாணவர் ரகுநாத்திற்கு வாழ்த்துக்களோடு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கும் நன்றிகள் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிக அருமையாக உரை நிகழ்த்தினீர்கள். அவர் ரகுநாத் பேசியவற்றின் சாரத்தை மீண்டும் ஒரு முறை சொன்னீர்கள், பாராட்டவும் செய்தீர்கள். மிக்க நன்றி. வேற அடுத்ததாக உங்கள் கல்லூரியின் துறை தலைவர் வந்திருந்தார், இருக்காரா? பாக்குறேன். இல்லையா? சரி சரி, ஓகே. விஜயலட்சுமி மேடம், விஜயலட்சுமி, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்தது. குன்றக்குடி அடியாரோட கருத்துக்கள் நிறைய அவர்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மாணவர் நல்ல சிறந்த முறையில இந்த நிகழ்வை தொகுத்திருக்காரு. நிகழ்வுக்கான ஆய்வு குறிப்புகள் ரொம்ப அருமையா இருந்தது. நானும் அந்த பொருள் பற்றின செய்திகள், பொருள் அறம்பொருள் இன்பம் என்ற அந்த அமைப்புல பொருள் சார்ந்த சிந்தனைகள் மிக அருமையா இருந்தது. தவம் பற்றியும் பேசியிருக்காரு, பொருள் பற்றியும் பேசியிருக்காரு குன்றக்குடி அடிகளார். அப்படிங்கும் போது அது ஒரு சிறந்த, ஏன்னா தவம் பற்றி அவர் பேசினாருன்னா அது ஒரு சிறப்பா வியக்கத்தக்க ஒரு விஷயம் கிடையாது அடிகளார் பேசிய வகையில. ஆனா பொருள் பற்றி பேசப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பா தம்பி எடுத்து சொன்னாரு. நல்லா இருந்ததுங்க ஐயா. வாழ்த்துக்கள் ரகுநாத். நன்றிங்க ஐயா. நன்றி அம்மா, நன்றி. வேற எவரும் கையை? திருப்பதி ஐயா அவர்கள். டாக்டர், 2 வாரமாக உங்களது குரலை கேட்காமல் நாங்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருந்தோம். பாருங்கள் ஐயா, பாருங்கள். இப்பொழுது பரவாயில்லை, நன்றி. சரி, 2 விஷயம். தம்பி ரகுநாத் சிறப்பாக உரையாற்றினார். எது சிறப்பு என்று சொல்லுவோம் என்றால், இந்த கட்டுரைகளை பற்றி மட்டுமல்லாமல் மற்ற செய்திகளையும் சேகரித்து சொன்னார் பாருங்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கிறேன். அடுத்தது நூலை கதிரவன் ஐயா எனக்கு சார்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. அது கூட நானும் படித்துக்கொண்டே வருகிறேன். அது மாதிரியே ஐயா கொடுத்தது மாதிரியே அதுல 2 விஷயம் எனக்கு ரொம்ப அந்த கட்டுரைகள்ல, தவம் செய்யும் ஒரு பழக்கம் உடற்பழக்கம், உயிர் பழக்கம் கூட. ரொம்ப ஒரு ஆழ்ந்த, நுண்ணிய, அகன்ற, ஓங்கிய பொருள் உடையது. அந்த சொற்கள் இருக்கே, நாம் சிந்தனைக்கு ஆழ்ந்து ஆழ்ந்து நீள சிந்திக்க வேண்டிய ஒரு அருமையான ஒரு சொற்றொடர் ஒன்று. அடுத்தது, உறக்கம் அதி அற்புதமான மருந்து. ரொம்ப ஒரு ஒரு நறுக்கு தெரிந்தால் போல். ஏனென்றால் அந்த உறக்கம் என்பது அந்த சிற்காடின் ரிதம் சொல்லுவோம் நம்மளுக்கு உடம்புல.
அந்த சிற்கால ரிதம் உறக்கம் ரொம்ப முக்கியம். அது தவறுவதனால்தான் இன்று பல குழந்தையின்மை நோய்கள் முதற்கொண்டு வருகிறது. இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ்லாம் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், அந்த உறக்கமின்மையினால் அந்த இரவு நேரத்தில் அந்த பிபிஓ சென்டரில் வேலை பார்ப்பவர் மத்தியில் அதிகமாக இருப்பதற்கு காரணமே அந்த சிற்காடியன் ரிதம் என்ற உடற்கூறு மாறுபடுவதனால்தான் முக்கியமான காரணம். அதை ஐயா உறக்கம் அதி அற்புதமான மருந்து என்று சொல்வது ரொம்ப ரொம்ப அனுபவம் அறிவும் சார்ந்த முக்கியமான ஒரு தரவு என்பதனை நீ பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்தது ஆன்ம நுண்ணுடல் அப்படின்னு ஐயா அதை கேட்டாங்க. அதுக்காக தான் நான் கையை ஒருத்ததுக்கு காரணமே அதான். அது எனக்கும் ரொம்ப ஒரு 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 தாக்கிய சொல்லாக இருந்தது, ஆன்ம நுண்ணுடல். அப்போ உடனடியாக எனக்கு இந்த நூல் தான் தோண்டியது. ஒய்வி டை, வெங்கிய ராமகிருஷ்ணன் நோபல் பரிசு வாங்கிய நம்மளுடைய ஒய்வி டை இன்னும் நான் படிக்க ஆரம்பிக்கல, வாங்கி வச்சிருக்கேன். இந்த நூல் படிக்கும் பொழுது த நியூ சயின்ஸ் ஃபார் ஏஜிங் அண்ட் குவெஸ்ட் ஃபார் இம்மார்டாலிட்டி, அதான் அதோட டேக்லைன். அதை அந்த ஆன்ம நுண்ணுடலை அதை விரிவுபடுத்த அந்த நூல் போல் எனக்கு அதனுடைய மேலோட்டம் தோன்றியது. நான் படிக்க ஆரம்பிக்கவே இல்லை என்றும், ஆனால் இந்த நூலை அதற்கு தொடர்பு இருப்பது போல் எனக்கு ரொம்ப, ஏன்னா அது எப்படி அமைஞ்சதுன்னு தெரியல. இதை படிச்சோன்னு அந்த நூல் உடனே கண்ணில் பட்டுச்சு. அதனால அடுத்த படிப்பதை எடுத்து வச்சிருக்கேன். சோ ஆக இந்த மாதிரி நிகழ்வுகளும் இந்த மாதிரி பயிற்சிகளும் எதை நம்மளுக்கு கொடுக்கிறது என்றால் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெளியை திறந்து விடுகிறது. அரிதோறும் அறியாமை கண்டற்றால் என்பதன் இதுதான் பொருள் என்று நினைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி ஐயா. ஒரு நல்ல உரையாட்டாளர் இன்னொரு நல்ல நூலினை அறிமுகப்படுத்துவார். அதுபோல நீங்கள் இந்த சமயத்தில் எங்களுக்கு இன்னொரு நூலையும் அறிமுகப்படுத்தினீர்கள். மிக மகிழ்ச்சி, நன்றி. அடுத்ததாக வேறு யாரும் கருத்துக்கள் கூற விரும்புகிறீர்களா, பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா? மிஸ்டர் திருஞான சம்பந்தம் கை உயர்த்துறாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். தம்பி ரகுநாத் அவர்கள் மிக சிறப்பான பொழிவு, மிக அருமையாக சேகரித்து சொல்லியிருக்கின்றார். கொஞ்சம் விரைந்து சொல்லிவிட்டார் என்பதை நாம் இங்கு கூர்ந்து நோக்க வேண்டும். ஓரளவு எட்டி பிடிக்க வேண்டியதற்கு ஓட வேண்டியதாக இருந்தது. அவர் 9 தலைப்புகளையும் இதுபோல அகன்ற தலைப்புகளை எடுத்துக்கொள்ளாமல் தலைப்புகளை கொஞ்சம் சுருக்கி கொண்டு ஒரு 4 அல்லது 5 தலைப்புகள் போதுமானது. இரண்டாவது, இந்த அமர்வில் இருக்கின்ற நண்பர்களுக்கு, இனி வருகின்ற நண்பர்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் எந்த கருத்து வேண்டும் என்றாலும் பார்த்து படியுங்கள். ஆனால் திருக்குறளை மனப்பாடமாக சொல்லுங்கள். எத்தனை திருக்குறள் இருக்கிறதோ அந்த திருக்குறள், நீங்கள் சொல்ல நினைக்கின்ற திருக்குறளையாவது இங்கு அருமையாக மனனத்தின் மூலமாக நீங்கள் பதிவு செய்தீர்கள் என்றால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். தம்பிகள் எல்லாம் திருக்குறளிலே ஆழங்கால் பட்டு விட்டார்கள் என்று ஒரு நம்பிக்கை வரும். ஐயா அவர்களுடைய உரையை நாம் பார்த்தோம் என்றால் தெரியும் உங்களுக்கு. அடிகளார் அவர்கள் ஐயா என்று சொல்வது தவறு. மாபெரும் ஞானி அவர்கள். அந்த ஞானி அவர்கள் சைவ சித்தாந்தத்திலே துறை போயவர். அதனால்தான் அவர் அந்த நுண்ணுடலை பற்றியெல்லாம் மிக சிறப்பாக பேசுகின்றார். இந்த மாமன்றம் ஒன்றை நினைக்க வேண்டும், இது துறவரையியல் என்று சொல்வது பொருத்தமற்றது. இது இல்லறத்தான் எதையெல்லாம் துறக்க வேண்டும் என்பதாக நாம் கொண்டால்தான் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் தமிழை பொறுத்தவரை துறவுக்கு முதன்மை கொடுக்கவில்லை என்பது நம்முடைய தொன்மையான நூல்களை பற்றி நம்ம அடிப்படையாக கொள்ளலாம். இந்த முனிவன் அல்லது அந்த துறவு நிலையில் இருக்கின்ற 2 பாடல்கள் தான் நம்முடைய புறநானூற்றிலே இடம்பெற்றிருக்கிறது. இதோ ஒருவன் இருக்கின்றானே, யானை தந்து கொடுக்கின்ற அந்த விறகை வைத்துக் கொண்டு ஓமம் செய்கின்றானே, இவன் ஒரு காலத்தில் கண்ணாலேயே 100கணக்கான பெண்களை வளைத்தவன் என்றெல்லாம் வருகிறது. மக்களோடு மகிழ்ந்து மனையரம் காத்து மிக்க காம வேட்கை தீர்த்தொழி தலைவனும் தலைவியும் தம்பதி நீங்கி சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனை என்று ஒரு அருமையான தொடரை சொல்வார்கள். அந்த சிறந்தது பயிற்றல் என்பது துறவு என்று கூறுபவர்களும் உண்டு. ஏனென்றால் கணவன் மனைவியாக இருந்து கொண்டுதான் செயல்பட வேண்டும். கடைசி வரை நாம் தனித்து வாழ்கின்ற வாழ்க்கை என்பது தமிழர் நெறியில் போற்றப்படவில்லை. வள்ளுவர் கூறுவதற்கு காரணம் அவருடைய காலச்சூழல். நாம் அவரை குறைபடுத்தி கூற வேண்டும் என்றோ அல்லது குறைத்து காலத்தை கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை.
ஏனென்றால் கிபி முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த செக்கோனாவுடைய கருத்துக்களில் திருவள்ளுவம் அப்படியே இருக்கிறது என்று இன்று ஆய்வுலகமானது கண்டுபிடித்திருக்கிறது. எனவே கிமு 2, 3 என்று முன்கொண்டு செல்கின்ற அளவிற்கு அவருடைய கருத்துக்கள் பழக்கப்படுத்திருக்கின்றன. எனவே ஐயா அவர்களுடைய கருத்துக்கள் மிக அருமையாக இங்கு எடுத்துரைக்கப்பட்டது. தம்பி அவர்கள் லகரத்திற்குரிய மாறுபாடுகளை எல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். அதை சிலர் பதிவு கூட செய்திருந்தார்கள். எனவே நாங்கள் சொல்வதை குறையாக நினைக்காதீர்கள், உங்களை நாங்கள் வழிபடுத்துகிறோம் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு நிறைந்த செய்திகளை தந்த தம்பிக்கு வாழ்த்துகள், வளர்க என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. நல்ல உரையாக அமைந்திருந்தது, சுருக்கமாக இருந்தது, அதே சமயத்திலே பொருத்தமான வரிகளை எடுத்து சொன்னீர்கள். மிகவும் நன்றி. பொருளை என்னோட இந்த கட்டுரை தொடரின் முதல் கட்டுரையாக பொருளை போற்று என்ற நீங்கள் காலகட்டத்தை பற்றி பேசியதனால் எனக்கு அந்த நினைவு வருகிறது. பொருளை போற்று என்ற கட்டுரையிலே அவர் சொல்லுகிறார், மாயாவாதம், சமணம், பௌத்தம் ஆகிய கருத்துக்கள் வலுப்பெற்ற பின்னர் தான் தமிழகம் பொருள் வளம் குன்றிற்று என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஒரு அறிவிப்பு இருக்கிறது அடிகளார் மூலமாக. மாயாவாதம், சமணம், பௌத்தம் ஆகிய கருத்துக்கள் வலுப்பெற்ற பின்னர் தான் தமிழகம் பொருள் வளம் குன்றிற்று என்கிறார் அடிகளார். இது குறித்த தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக வேற எவரையும் பேசுவதற்கு ஃபாதர் இருக்காங்க. ஃபாதர் ஜான் பாப்டிஸ்ட் பேச விரும்புறீங்களா? வாங்க ஐயா. சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு திருவிழாவை கொண்டாடிய பிறகு விடுமுறை என்றாலும் கூட இந்த ஒரு மாலை பொழுதில் நீங்கள் ஒன்றாக கூடி நல்ல ஒரு பணியை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைய ஆய்வு மாணவர், முனைவர் பட்டத்திற்கான மாணவராக இருக்கின்ற ரகுநாத் அவர்கள், அவர் வழியாக நான் பல தகவல்களை நான் கற்றுக்கொண்டேன். படிப்பதற்கு வாய்ப்பில்லை என்றாலும் கூட என்னை அறிமுகப்படுத்திய குழந்தைவேல் அடிகளார் சொல்வார்கள், திரு குழந்தைவேல் சொன்னார்கள், இப்படி கேட்கின்ற பொழுது பல நூல்களை படிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும், எனவே வந்து கேளுங்கள் என்று அறிமுகப்படுத்தினார். இப்பொழுதுதான் அதனுடைய அருமை புரிகின்றது. எனவே மாணவர் ரகுநாத் அவர்களை நான் சிறப்பாக வாழ்த்துகின்றேன். உங்களுடைய அந்த படபடப்பு, ஆரம்ப பேச்சுக்கு முன்னாடியே அந்த படபடப்பு எதை எனக்கு உணர்த்துகிறது என்றால், நீங்கள் அந்த அளவுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள். எந்தவித அதாவது வார்த்தை சலங்கள் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லாமே அளந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அது ஒரு சில ஒளிப்பிழைகள் இருக்கலாம், அது பிறகு மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அரிய தகவல்கள், நல்ல ஒரு தமிழ் நடை, கருத்து செறிவுமிக்க ஒரு கருத்தாக இருந்தது. உங்களையும் வாழ்த்துகின்றேன். உங்களை இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்த அந்த ஜம்மா முகமது கல்லூரியையும் நான் இந்த நேரத்தில் பெருமையாக பாராட்டுகின்றேன். அதனுடைய கல்லூரி முதல்வர் இருக்கின்றார், அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். ஒரு சின்ன ஒரு சில குறிப்புகள் தான். திரு கார்த்திகே கதிரவன் இந்த அமர்வை வழிநடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது தவத்திரு குன்றங்குடி அடிகளார் என்று சொன்னார். அது எந்த கருத்தில் அடிப்படையில் சொன்னார் என்று தெரியாது. ஆனால் இன்று இந்த கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் அனைத்து புனிதர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். அந்த புனிதர்கள் என்றாலும் அதே அர்த்தம்தான், தவத்திரு என்று சொன்னாலும் அதே அர்த்தம்தான். அந்த வகையிலே நாங்கள் கருதுவது அந்த குன்றங்குடி அடிகளாரை ஒரு புனிதராகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு ஒரு உயர்வானது, எல்லோருக்கும் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை. அந்த வகையில் தான் அன்னை தெரசா, கல்கத்தாவை சேர்ந்த அன்னை தெரசாவை கூட இந்த அகில உலக கிறிஸ்துவ உலகம் ஒரு புனிதையாக சிறப்பிக்கின்றது. அதே போல 17வது நூற்றாண்டிலே ஜான் பிரிட்டோ, போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்தவர், அது ஒரு கடற்கரை பக்கம் இருக்கின்ற ஒரு ஊர். அந்த ஊரிலே அந்த மன்னனை எதிர்த்து மன்னன் தனது தம்பி மனைவியை வைத்து கொண்டிருந்தான், பல மனைவிகளை வைத்து கொண்டிருந்தார். அவர்கள் மனம் திருந்தி மீண்டும் நல்வாழ்வு வாழ்ந்தார்கள். அதனால் அந்த அரசன் அவரை கழுத்து வெட்டி கொன்று விட்டான்.
அந்த வெட்டப்பட்ட இடம் ஒரு செம்மண்ணாக இருக்கிறது. அதுவும் கடற்கரை ஓரத்தில் அந்த இடம் மட்டும்தான் செம்மண்ணாக இருக்கிறது. அந்த மண்ணை எடுத்து அந்த ஊர் மக்கள், சிவகங்கை ஓரியூர் பக்கம் உள்ளவர்கள் பயிருக்கு மருந்து அடிக்க மாட்டார்கள், அந்த மண்ணைத்தான் தூவார்கள். அப்ப பாருங்கள் அந்த புனிதம் எவ்வளவானது. இதோ அதே போல தவத்திரு குன்றங்குடி அடிகளாருடைய அந்த நூட்கள் இன்றைக்கும் ஒரு மருந்தாக, ஒரு வாழ்வியல் மருந்தாக இருப்பது சால சிறந்தது. அதைத்தான் இந்த மாணவர் ரகுநாத் அவர்கள் நல்ல சிறப்பாக அதை வெளிக்காட்டினார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய ஜாதிய வேறுபாடு அற்ற ஒரு மனநிலை, தமிழை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வம், திருக்குறளை ஒரு பொது இலக்கியமாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு துடிப்பு, திருக்குறள் பேரவை துவங்கியது. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இப்பொழுதுதான் புரிகின்றது ஏன் ஒரு சில அமைப்புகள் அவரை நினைப்பதில்லை, கொண்டாடுவதில்லை என்று இப்பொழுதுதான் புரிகின்றது. எனவே இந்த ஒரு தவத்திரு அந்த புனித நிலையில் உயர்த்தி நீங்கள் ஆரம்பித்தீர்கள். அதுவே ஒரு சால சிறந்தது. அந்த வகையிலே நான் மிகவும் வியந்து பார்க்கின்றேன். இந்தியா வருகின்ற பொழுது அல்லது வேறு ஏதாவது செல்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய புத்தகங்கள் இருந்தால் வாங்கி படிக்கின்ற ஒரு ஆர்வம் என்னுள் எழுந்திருக்கின்றது. அந்த ஆர்வத்தை ஏற்படுத்திய இந்த வலைதள அமைப்பு ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் என் நெஞ்சில் பதிந்திருக்கிறது. அந்த மாணவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், முதல்வர் அனைவருக்கும் பாராட்டுக்கள். இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஐயா மகிழ்ச்சி ஐயா. ஐயா மகிழ்ச்சி. ஒரு சின்ன செய்திங்க ஐயா. அடியவர் திருக்கூட்டத்தை நம்முடைய சேக்கிழார் சுவாமிகள் புனிதர் பேரவை என்று குறிப்பிடுகின்றார் பெரிய புராணத்துல. அதனால புனிதர் பேரவை என்று அடியவர் திருக்கூட்டத்தை சொல்லுகின்றார். எனவே புனிதர் என்பது மதம் கடந்த ஒரு சொல்லாக நாம் கருத வேண்டும் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. தவத்திரு என்ற சொல்லுக்கும் புனிதர் என்ற சொல்லுக்கும் இடையே இருக்கக்கூடிய இணக்கம், நம்ம இடையே ஏற்படுத்தக்கூடிய இணக்கம் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ரகுநாத் அவர்களுக்கு ஒரு தகவல். ஃபாதர் ஜெகதீஷ் அவர்கள், ஃபாதர் ஜான் பக்தீஷ் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இப்பொழுது உங்களுடன் இணைந்து பேசிக் கொண்டிருந்தார். அவர் திருக்குறளிலே ஆழங்கால் பட்டவர். திருக்குறளை ஸ்பானிஷ் மொழியிலே, இஸ்பானிய மொழி என்று சொல்வார்கள், இஸ்பானிய மொழியிலே மொழிபெயர்த்தவர். அப்படி ஒரு ஆளுமை உங்களது பேச்சினை கேட்டு உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மிக மகிழ்ச்சி. வள்ளலார் அடிகளார் அவர்கள் வாழ்வியல் மருந்தாக விளங்கினார் என்று சொன்னீர். அடிகளார் அவர்களின் கருத்துக்கள் வாழ்வியல் மருந்து என்பது 100க்கு 100 உண்மை. அவற்றை எடுத்து கூறியதற்கு மிகவும் நன்றி. இந்த நூல், அவருடைய நூல் வரிசை 16. அவை சாஃப்ட் காப்பி இருக்குங்க ஐயா. ஐயாவுக்கு வேணும்னா நான் அனுப்பி வைக்க முடியும். சாஃப்ட் காப்பி இருக்கு, இல்ல லைப்ரரி இதுல இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இருக்குங்க ஐயா. ஹார்ட் காப்பி இருக்கு, மார்க்கெட்ல கிடைக்குது. சாஃப்ட் காப்பி ஆஸ் ஆன் டேட் கிடைக்குதுங்க. அடுத்ததாக வேற எவரும் பேச விரும்புகிறீர்களா? ஐயா அவைக்கு வணக்கம். நான் இமயவரம்பன். சொல்லுங்க ஐயா. ஒண்ணுல அந்த தம்பியோட உழைப்பு பாராட்டுக்குரியது. இததான் நான் அவரை சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப ஏன்னா தங்கு தடையின்றி ஆற்றொழுக்கமான ஒரு பேச்சு. அவருக்கு இளையவர்ன்றதால, இந்த அறிஞர் இங்க நிறைய பேர் இருக்காங்கன்றதால அவருக்கு கொஞ்சம் பதட்டம் பண்ணா இருந்திருக்கலாம் முதல் ஆரம்பத்துல. பட் மிக அருமையான உரை. அதாவது இவரை பார்த்து நான் ரொம்ப பொறாமையே படுறேன். பொறாமப்படக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த மாதிரி இந்த வயதுல இது ரொம்ப, இந்த புத்தகம் அடிகளாருடைய புத்தகம் அவ்வளவு சாதாரண இது கிடையாதுங்க. அதை வாங்கி உட்கொண்டுட்டு அதை இந்த அளவுக்கு நல்ல அருமையா அந்த நேரம் எவ்வளவு கொடுத்துருக்குமோ அந்த நேரத்துக்குள்ள ஒரு கேப்சூல் மாதிரி அதை நமக்கு ரொம்ப கொடுத்து ரொம்ப சிறப்பாக. அதனால இந்த பேராசிரியர், அவருடைய பேராசிரியர் இங்க இருக்காங்க, அவங்களும் ரொம்ப பெருமிதம் கொள்ளலாம். இந்த கல்லூரியும் பெருமிதம் கொள்ளலாம். இவரை பார்த்து இன்னும் நிறைய பிள்ளைகள் வரலாம். ஆனா இப்ப இன்னைக்கு இந்த அவையில கொஞ்சம் குறைவான பேர் தான் இருக்காங்க. அதாவது நமக்கு தீபாவளி அதெல்லாம் வேற விஷயங்க, எல்லாமே ஆன்லைன்ல தான் நம்ம ஜாயின் பண்றோம். அதனால நம்ம கல்லூரி கூட இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி மாணவர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற மாதிரி இன்னும் சில அவருடைய நண்பர்கள் இன்னும் கொஞ்சம் பேரை இதுல இணைய சொல்றது நலம்னு நான் நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. அது அந்த தம்பிக்கும் ரொம்ப உற்சாகமா இருக்கும். ஆனா இந்த தம்பி ரொம்ப மிக சிறப்பா உரையாற்றி இருக்காரு. அவருக்கு நம்ம அனைவர் சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்களையும்
நன்றி. அவருடைய இது வந்து நல்ல அவருடைய ஜேர்னி ரொம்ப சிறப்பா இருக்கும். இது மாதிரி இந்த ஒரு புத்தகத்தையே இவ்வளவு தூரம் வாங்கியிருக்காருன்னா இன்னும் அவர் படிச்சாருன்னா இன்னும் சிறப்பா இருப்பாரு. திருக்குறள்லாம் வந்து கவனம் அப்படியே உள்ள போயிடும். அது அதாவது படிக்க படிக்க இப்ப நாங்கெல்லாம் வயசானவங்க இப்பதான் வந்து அது பார்த்தா ஒரு குறளும் வந்து அவ்வளவு அருமையா இருக்கு. அதாவது இந்த நவில் தரும் நூல் நயம் அப்படின்னு சொல்றோமே அது வந்து அதுக்கு மிக பொருத்தமான புத்தகம் வந்து திருக்குறள் தாங்க. எப்ப வேணாலும் படிக்கலாம். படிக்க 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 அது வந்து நமக்கு ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கு. அவருடைய பொருள் விரிவடைஞ்சிட்டே இருக்கு. அதனால தம்பி வந்து இது நல்லா அருமையா பண்ணிருக்கீங்க தம்பி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க கல்லூரிக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி வாய்ப்பளித்ததுக்கு. மிக்க நன்றி இமயவரம்பன் அவர்களே. நன்றி ஐயா. A journey of 1000 miles starts with a small single step என்று சொல்வார்கள். ஆக உங்களது ஒரு நெடிய பயணத்தின் மிக அருமையான துவக்கம் என்று ஐயா அவர்கள் எடுத்து கூறினார்கள். மிக்க நன்றி இமயவரம்பன். குழந்தைவேல் ராமசாமி ஐயா, வாங்க ஐயா, நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும். ஐயா, அனைவருக்கும் வணக்கம். காலம் கடந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் இன்றைய நிகழ்வின் நாயகன் ஆய்வாளர் தம்பி ரகுநாத் அவர்களுக்கு தாழ்ந்த வணக்கங்கள். அவரை அறிமுகப்படுத்தி அவருடைய மேலாளர், பள்ளி பொறுப்பாளர், பள்ளியில முதன்மையாக இருக்கிற முகமது இஸ்மாயில் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்த அடுத்திய சின்னசாமி ராஜேந்திரன் ஐயாவுக்கு பல கோடி வணக்கங்கள். இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து இது எல்லாம் எல்லாருக்கும் தெரிய நிற்கிறேன். அதனை அவன் கண் விடல். ஐயா, இப்ப வந்து திருஞான சம்பந்தம் ஐயா வந்து சொன்னதை நான் கூர்ந்து கவனித்தேன். அவரு வந்து நம்ம தம்பி ரகுநாத் வந்து மேலும் மேலும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் சொன்ன கருத்துக்களை நான் எழுதியபடி மணலில் மேல் ஊற்றிய நீர் போல அவர் உள்வாங்குவார். அவர் ரகுநாத் சொல்லிய கருத்துக்கள் அனைத்தும் நம் மணலில் ஊற்றிய நீருக்கும் பாறை மேல ஊற்றுகின்ற நீருக்கும் வேறுபாடு இருப்பது போல பாறை மேல ஊற்றுகின்ற நீர் சொல்லார்னு போயிடும். மணல் மேல ஊற்றுகின்ற நீர் அப்படியே உள்ள போகும். அது மாதிரி நகைச்சுவையாக இட்டிருந்தேன். கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் கேட்டீர்கள் என்றால் குன்றக்கூடிய அடிகளாரே பேசுவது போல நமக்கு அவருடைய கருத்துக்களை அவ்வளவு தெள்ள தெளிவாக கொடுத்தார். மறுபடியும் வந்து நான் திருஞான சம்பந்த ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். அவர் ஒண்ணு சொன்னாரு, அந்த தம்பிக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் தான். ஒரு குறளை மேற்கோளாக எடுத்துக்காட்ட வேண்டும் என்றால் அதை முதலில் மனனம் செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் 1330 குறள்களும் 1330 தங்க கட்டிகள் போல. அதை ஆபரணமாக செய்து போட்டுக்கொள்வது கழுத்திலா, காதிலா, மூக்கிலா, கையிலா என்பது அவர்களுடைய திறமையை பொறுத்து. இப்ப நான் 2 குறள்கள் மட்டும் சொல்றேங்கய்யா. நான் பிழையா ஒழிக்கிறேன். அதுல என்ன பிழை இருக்குன்னு சொல்லி நீங்க எல்லாரும் வந்து கண்டுபிடிக்க முடியும்னு நம்புறேன். பணிவுடையன் இன்சொலனாதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. நான் தெளிவா சொல்றேன். இந்த 2 குறள்களையும் நான் வந்து பிழையாக ஒழித்திருக்கின்றேன் என்று. அத 6 வித்தியாசங்கள் நம்ம பார்த்தது உண்டு. அது மாதிரி இந்த 2 குறள்களிலும் நான் என்ன சொன்ன பிழை இருக்கிறதா, இல்ல பிழை இல்லை என்றால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூடுதலாக படிக்கணும். பிழை இருக்கிறது என்று உணர்ந்தால் நாம வந்து உணர்ந்து படித்திருக்கிறோம், படிக்க மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம் என்று. எல்லாருமே பெரிய ஞானி இல்லை, பெரிய அறிவாளிகள் கிடையாது. ஒவ்வொரு குறளும் நமக்கு வாழ்வியல் குறளாக, வாழ்வியல் நெறியாக வர வேண்டும் என்பதுதான் தவத்திரு குன்றக்குடி அடிகளாருடைய வாழ்க்கையிலிருந்தும் எழுத்துக்களிலிருந்தும் உணர்கிறோம். அந்த விதத்துல இன்னைக்கு ஒரு பெரிய புயல். தம்பியோட உச்சரிப்புகள் பற்றி ஐயா சொன்னாரு. மிக ஒன்பான் சுவை என்பது போல 9 தலைப்புகளில் பேசினார். ஐயா சொன்ன மாதிரி நிறைய கேட்கணும். ஒரு நல்ல ஆசிரியர் அனைத்தையும் கற்றுக் கொடுப்பவர் அல்ல, மாணவராக போய் தேடி கற்றுக்கொள்ள ஆர்வத்தை தூண்டுபவர் என்பது போல. தம்பிக்கு நன்றி. நீங்க உயர்ந்த இடங்களுக்கு போகணும். ஆனா அதே சமயத்துல குறள்கள் ஒழிப்பிலையும் குறள்களுடைய புரிந்து அந்த சொல்ல ஆடல்களையும் சீர்களை சரியாக சொல்வதிலையும் நீங்க கவனம் செலுத்தினீங்களாக்க அமெரிக்கா என்ன எங்க வேணாலும் நீங்க போகலாம். வாழ்த்துக்கள். இந்த இணைப்பில் இருக்கிற அத்தனை பேருடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றிங்க. மிக்க நன்றி. நன்றி ஐயா. ரகுநாத்துக்கு ஒரு தகவல். குழந்தைவேல் ராமசாமி ஐயா அவர்கள் அவரும் அமெரிக்காவிலிருந்து தான் இப்போது உங்களிடத்திலே உரையாற்றினார். அமெரிக்காவிலே இருந்தாலும் கூட அவர் எண்ணமெல்லாம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களும் தமிழர்கள்
உச்சரிப்பு முதற்கொண்டு தமிழர்களின் சொல் செயல் எண்ணம் ஆகியவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பவர், அது குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பவர். அது மட்டுமல்ல, செயல் அளவிலும் அங்கிருந்தபடியே கூட தன்னால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இருக்கிறார். பிறருக்கு தூண்டுகோலாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் நம்மிடையே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் உங்களை வாழ்த்தியமைக்கும் மிக்க நன்றி. நன்றி தம்பி. வணக்கம் தம்பி. இந்த அன்ன ஒளியும் அன்பல் அதாவது நுனிய அன்ன ஒளியும் கொஞ்சம் சரியா பார்த்து நம்ம சொல்லணும் தம்பி. வேற ஒண்ணும் இல்ல, ஐயா சொன்னது சரிதான். சரிங்க, எதிர்வரும் காலங்களில் பின்பற்றிக்கிறேன். இல்ல நீங்க நல்லா செய்யறீங்க. இந்த ரன்னகரம் தன்னகரம் என்று சொல்லுகின்றதுல அதை நம்ம அப்படிலாம் சொல்ல வேண்டியதுல அன்ன ஒளியாக இருக்கிறது தெரியும். கண்டிப்பா. நுண்ணினா அன்னம், நுண்ணினாக்கா அன்னமும் வரும்போது நீங்க கூட அந்த பாடல் சொன்னீங்க. நின்னாவார் பிறரன்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்திற்கோர் வித்தும் ஆனாய் மண்ணானாய் மன்னவர்க்கோர் அமுதமானாய் மறை நான்குமானாய் அரங்கமானாய் பொன்னானாய். இங்க பாத்தீங்கன்னா பொண்ணுன்னு நீங்க அன்னவழியை உடிச்சிட்டா மாறி போயிடும், தன்னகரமாக மாறிடும். ஐயா ரொம்ப நுணுக்கமா சொல்றாங்க. பழனிசாமி ஐயா உங்களுடைய திருவடிகளுக்கு ரொம்ப வணக்கங்க ஐயா. ஏன்னா நம்ம எழுத்துக்களை உச்சரிக்கிறதுல தான் தமிழே இருக்கு. நீங்க ஒண்ணும் தப்பெல்லாம் செய்யல. நம்ம முறையாக அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. இந்த தமிழ் உலகம்ங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான். உங்களை குறையில்லை, நீயும் தவறென்று நின்னை புறந்தர விட்ட பெற்றோரும் புறந்து அரசே தவறுடையவன்கிற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இருந்தாலும் நீங்க நினைச்சீங்கன்னா மிகச்சிறந்த உலகத்தை உருவாக்கலாம், தமிழ் உலகத்தை. ஐயா சொன்னாங்க ரொம்ப அருமையா, பொய்யாமை ஆற்றின் அந்த அண்ணுக்கு பக்கத்துல வரணும், அன்னத்துக்கு பக்கத்துல நகரம் வரணும். ஆற்றின் எல்லாம் வந்து அன்ன ஒளியா தான் சொல்றாங்க. அதனால கொஞ்சம் பாத்துக்குங்க. நீங்க தான் வருங்கால தமிழ் தூண்கள். அதனால நீங்க உங்களை நாங்க செம்மைப்படுத்தல, குறைப்படுத்தல, செம்மைப்படுத்துகின்றோம். நீங்க தப்பா நிலை பண்ணி இருந்தாலும் நீங்க எல்லாம் அமெரிக்கா என்ன அகில உலகத்தை நீங்க கட்டி ஆளலாம், நல்லா இருந்ததுன்னா சிறப்பாக வாருங்கள். நன்றி, மகிழ்ச்சி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. கலித்தொகையை துணைக்கு அழைத்துக் கொண்டு வந்தீர்கள், மிகவும் மகிழ்ச்சி. அதை பற்றி விளக்கமே சொல்வீர்கள் என்று கூட நாங்கள் ஆர்வத்தோடு இருந்தோம். மிகவும் சிறப்பாக இருந்தது. என்ன விளக்கங்கய்யா? கலித்தொகையை பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா எங்களை கைப்பிடிச்சா அழிச்சுட்டு போனீங்க. அது சொன்ன சொல்றாங்க கலித்தொகை அருமையா சொல்றாங்க, ரொம்ப அருமையானது. அதனால தம்பியுடைய தவறுதான் இல்லைங்க. நம்ம 5ஆம் வகுப்புல இருந்து அதுக்கு நம்ம வலியுறுத்தலைங்கய்யா. நல்ல நம்மை தவிர வேற யாருங்க உச்சரிப்பு ஒலிகளை சொல்றது உலகமே கிடையாதுங்கய்யா. நம்மள்ட்ட தான் அப்படி இருக்குது. அங்காத்தல் அன்பல் இதெல்லாம் அருமையா இருக்குங்க. நம்ம யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு நம்ம சரியா இல்லைங்கய்யா. இன்னைக்கு மொழியலாளர் சொல்றத பின்பற்றினா கூட கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அவங்க நல்லா தான் சொல்றாங்க. அன்ன ஒலி, நுனி அன்ன ஒலி அழகா சொல்றாங்கங்கய்யா. தொடுலகரம் வருடலகரம் நாங்க சொல்லுவோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் என்ன பண்றது. கல்வி அப்படின்னு சொல்லும்போது இது தொடுலகரம், நாளை என்று சொல்லும்போது வருடலகரம், நாக்க கொஞ்சம் தடிச்சு சொல்லுங்கலாம் சொல்றோம். அதனாலே அதுக்கு நாங்க தொல்காப்பியரை பின்பற்றி தொடுலகரம் என்றும் வருடலகரம் என்றும் அதுக்கு பெயர் நாங்க வச்சிருக்கோம். குண்டு லாவா, சின்ன லாவா, லட்டுக்கு போடுற லாவா, என்னென்னலாம் சொல்லி குழப்புறாங்க பாருங்க. அப்படிலாம் ஒரு லகரம் கிடையாது என்பது நமக்கு தெரியும். தான். எனவே ரொம்ப நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. ஏற்றுக்கொள்வதே மிக சிறப்பாக உங்களுடைய பணிங்கய்யா. நன்றி, நன்றி, மகிழ்ச்சி. தம்பி உன்னை குறை சொல்லவில்லை தம்பி, நீ அருமையான பையன். என்ன அடின்னு அடிச்சுட்ட. ஆற்றொழுக்காக எவ்வளவு ஒரு அருவி கொட்டினது மாதிரி கொட்டுச்சு. ரொம்ப நன்றி. அரசே தவறுடையான்னு சொல்லி எங்களை தவறு பண்ணிட்டீங்க. என்னை புறங்கடை போதர விட்ட நுமரிடும் என அரசே தவறுடையான் என்பது போல நம்மளுக்குள்ள தவறுல கட்டி விட்டீங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. வேற எவரும் கருத்துக்கள் கூற விரும்புகிறீர்களா? இல்லையானால் நிறைவு பகுதியாக நாம் நிறைவு உரைக்கு முன்னர், நன்றி உரைக்கு முன்னர் ஐயா சிஆர் அவர்களை தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு வேண்டி அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அந்த 45 நிமிடத்துல 9 கட்டுரையை முழுமையா கவர் பண்ணிட்டார். ரொம்ப சரியா முழுமையா சொல்லிட்டாரு. ரெண்டாவது அதுல உள்ள அடிகளாருடைய சொற்கள்லயே அவரை பத்தி அவருடைய ஆழமான கருத்துக்களை சொல்லிட்டார். அது சரவடின்னு சொன்னாரு பேராசிரியர். தீபாவளி நேரங்கிறதால அப்படி இருக்கு போலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக உரையாற்றினார். நான் 2-3 கருத்துக்களை மட்டும் நான் அடிகளார் பற்றி சொல்ல விரும்புகிறாரு. இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே இளைஞர்களை அடிகளாரின் சிந்தனை போக்கை நோக்கி நம்ம செலுத்துவது. இந்த சமபந்தின்னு சொன்னீங்க, அடிகளார் எப்படி ஒரு புரட்சி பண்ணார்னு சொன்னீங்க, அடிகளாருடைய வாழ்க்கையிலிருந்து எது எடுத்து சொன்னி இன்றைய இளைய சமுதாயம் அதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் நல்லா சரியா சொன்னீங்க. அதுக்காக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். அது
அப்புறம் இன்னைக்கு அறிஞர்கள்னு சொன்னது இங்கே இருக்கவங்க ஒவ்வொருத்தருமே முதல்ல சொன்ன திருப்பதி வந்து திருச்சிலேயே பெரிய மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். இளம் வயதிலேயே வந்து முடித்தவரில் அவர் ஒருத்தர். நியூராலஜி முடித்தவர், நியூரோ சர்ஜன். அடுத்தது வந்து அவர் திருஞான சம்பந்த மையம் வந்து தொல்காப்பியர் இருக்கையில் வந்து தகைசால் பேராசிரியராக தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கார். இப்போ இருக்கார் அவர். எல்லோரும் வந்து மிக 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 அதாவது உயர்ந்த தகுதியுடையவர்கள். இமயவரம் வந்து ரிசர்வ் வங்கியில் வந்து உயர்ந்த நிலையில் பணிபுரிஞ்சிட்டு ஓய்வு பெற்ற பணி நிறைவு செய்தவர். இந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து பல்துறை சார்ந்தவர்கள். தமிழ் துறை, நீங்கள் எப்படி வணிகவியல் முடிச்சுட்டு இதுக்கு வந்தீங்களோ அது மாதிரி ஆர்வத்தின் காரணமாக, வாழ்க்கையின் மேல் உள்ள ஆர்வத்தின் காரணமாக, வருங்காலத்தின் மேல் உள்ள ஆர்வத்தின் காரணமாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்கள் இது மட்டும் இந்த 9 கட்டுரை மட்டும் இல்லாமல் இந்த குறட்செல்வம் முழுமையும் படித்து உள்வாங்கணும். அதான் அந்த நூல், அடிகளார் நூல் முழுசாக படிக்கணும். ஆனால் குறிப்பாக குறட்செல்வம் வந்து ஒரு ஆழமான இது. ஒவ்வொரு கட்டுரையுமே வந்து 1 மணி நேரம் பேச வேண்டிய கட்டுரை. கட்டுரை பற்றி நிறைய பேச வேண்டியது. ஒரு 3 செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது தவத்துக்கு வந்து என்ன பொருள் இன்னைக்கு உலகம் கொண்டிருக்கிறது, அடிகளார் என்ன சொன்னார். ஒரு தவ ஞானி அதை பற்றி ஒரு பொருள் சொல்லும்போது அது வந்து அதுதான் உண்மை பொருள். ஏன்னா நம்ம திருக்குறளுக்கு வந்து பொருள் சொல்றோம்னு சொல்லிட்டு வைதீக மரபுல பல பொருளை சொல்லி நம்ம இடர்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த இலர் பலராகியதுக்கு காரணம் நோற்பார் சிலர் நோலாதவர் பலர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு வந்து நோற்றல் என்றால் என்னன்னு அடிகளார் சொன்ன விளக்கம், தவம்னா சொன்ன விளக்கம், இதெல்லாம் ரொம்ப அழகாக கோடிட்டு காமிச்சுக்க ரொம்ப ஆழ்ந்து நம்ம உள்வாங்கி இன்னைக்கு எப்படி பொய்த்துறவிகள் வந்து செல்வத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, உண்மை துறவிகள் ஊருக்கு உலகத்துக்கு தெரியாம இருப்பாங்க. அதான் உண்மை துறவிகளுக்கும் பொய்த்துறவிகளுக்கும் உள்ள இது. அடிகளார் வாழ்க்கையே வந்து ஒரு துறவி எவ்வாறு வாழ வேண்டும், தமிழ் துறவுன்னா என்ன, இல்லத்துறவு துறவல்ல உள்ளத்துறவே துறவு. அதுதான் வந்து பேராசிரியர் திருஞான சம்பந்தம் கூட கோடிட்டு காமிச்சார். உள்ளத்துறவு இருந்துகிட்டே இல்லாத மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து உண்மையான துறவு. அப்புறம் இந்த தன்னலம், அந்த சார்புணர்ந்து சார்பு கிட்ட ஒழுகின் அந்த குரலுக்கு வரதுக்கு முன்னால அந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குரல் வந்து பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருளார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கன்னு சொல்லுவார். அப்ப அவ்வுலகம் இவ்வுலகங்கிறதுக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய பொருள் என்னன்னா, அவரு சைவ சித்தாந்த மரபு, வேற ஒரு உலகம் இருக்குது, சிவபாதம் இருக்குது, சிவன்ல வந்து ஐக்கியமாகிறது, இதெல்லாம் வந்து அடிகளாருக்கு தெரியும். ஆனா அடிகளார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவ்வுலகம்ங்கிறது தன்னுடைய குடும்பம்ங்கிறார். இது வந்து நான் படிச்சு நான் முதல்ல முறையா இந்த சிந்தனையை கேட்டு நான் ரொம்ப எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய இதை கொண்டு வந்தது. அவ்வுலகம்னா இந்த வீட்டை தாண்டிய உலகம், இந்த சமுதாயம் தான் அவ்வுலகம்னு சொல்றாரு. அந்த சமுதாயத்துல நீ வந்து நீ உருவாடும் அப்படின்னா உனக்கு அருள் நிலையில இருக்கணும், அன்பு நிலை வீட்டுக்குள்ள இருக்கணும், அருள் நிலை உலகத்தோட இருக்கணும். இந்த பார்வையை யார் சொல்றாருன்னா ஒரு தவ ஞானி, தவ யோகி, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு. அப்ப இது ஆழ்ந்த சிந்தனைக்குரியது. இந்த பொருள் தவம் செய்தா பொருள் வரும்னா எதுக்கு யோகிக்கு எதுக்கு பொருள்? அவருக்கு தேவையே இல்லையே, பொருள் தேவையே இல்லையே. ஆனால் அது என்னன்னா, அந்த தவம் செய்யும் போது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நீ துறக்கும் போது மக்கள் உனக்கு வந்து பொருள் தருவாங்க. அந்த பொருளை வந்து நீ எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் வெல்த்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, அப்ப இருந்து உண்ணுதல். புத்தருக்கு எவ்வளவு பேர் வந்து கொடுத்தாங்க. புத்தருடைய சரித்திரத்தில் படிக்கும்போது, நீங்க அவருடைய வரலாற்றை படிக்கும்போது ஒரு 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 முக்கியமான இடம் இருக்கும். அது அந்த இடத்த வந்து புத்தர் வந்து தனக்கு, அதாவது அது மடம், அந்த இடத்துல புத்தருடைய மடம், அவர் போற இடம்லாம் நிறைய சங்கங்கள் வந்து ஆரம்பிச்சுட்டு போனாங்க, ஒரு ஊரா. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், ஒரு அமைப்புங்கிறது முக்கியம். அப்ப அந்த இடம் போகும்போது இந்த இடத்த வந்து ஒரு பெரிய செல்வந்தர் வச்சிருக்காரு. அந்த இடத்த தரமாட்டேன் அப்படிங்கிறாப்புல. ஆனா அந்த மன்னன் வந்து அந்த இடத்த வாங்கி, அந்த செல்வந்தர்கிட்ட இருந்து வாங்கி புத்தருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப உடனே அவர் அந்த செல்வந்தர்கிட்ட கேட்கிறாரு, இதுக்கு எவ்வளவு விலை கொடுத்தா நீங்க வந்து தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாப்புல. எவ்வளவு விலை கொடுத்தாலும் தரமாட்டேன் அப்படிம்பாரு. இல்ல, நான் காசு, தங்க காசா இப்படி காசு பூரா, மன்னன் சொல்றாப்புல, என் கருவூலத்தில் இருக்க காசு பூரா கொட்டி. ஏன்னா அவர் வந்து புத்தத்துல வந்து அவ்வளவு ஈடுபாடு உள்ளவர். இந்த பார்க்கில் வந்து, இந்த பூங்காவில் வந்து எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ இடத்துல இந்த காசை கொட்டி நான் நிறவுறேன். அந்த நிறவுனா அந்த காசை எடுத்துட்டு நீங்க கொடுங்க இடத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னன், ஏன்னா ஞானத்துக்கு விலை கிடையாது, மன்னன் அப்படி வந்து இடத்த வாங்கி கொடுக்குறாப்புல. புத்தர்கிட்ட காசு கிடையாது. புத்தர் வந்து இன்னைக்கு இந்த ஊர்ல இருப்பார், நாளைக்கு வேற ஊருக்கு போயிடுவார், அடுத்தது இந்த ஊருக்கு போயிடுவார், போயிட்டே இருப்பார். ஒரு பெரும் துறவி அவர். அந்த அரசன் அந்த இடத்த வாங்கி கொடுக்குறாப்புல. அப்ப என்னன்னா,
துறவிக்கு பொருள் சேரும், ஆனால் அது துறவிக்காக தனிப்பட்ட முறையில கிடையாது. அதுதான் அங்க சொல்றாரு. அடிகளார் ரொம்ப அழகா அவருடைய கட்டுரைகள் விளக்குறார். ஒரு 2 வரியில வந்து திருக்குறளை படித்து பொருள் கொள்வதற்கும், அடிகளார் சிந்தனையை உள்வாங்கி இன்றைய சமுதாயத்துக்கு, இன்றைய இளைய சமுதாயத்துக்கு இது எவ்வாறு தேவை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய பெரும் வெற்றிங்க. கடைசியில் அந்த நிறைவா வந்து அந்த சார்பு உணர்ந்து சார்பு கட ஒழுகின் ஒரு அருமையான குரல். இதுக்கு பௌத்தம் 12 சார்புகளை சொல்லுது. அந்த சார்புகள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. அப்புறம் சைவம் ஒரு சார்பு சொல்லும், பதி பசு பாசம் சொல்லும். அந்த பாசம்ங்கிற சார்பு நீங்கிச்சுன்னா நீ பதியோட போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் சமய நோக்கில் வந்து பொருள் சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன அந்த உயிர் சார்பை பற்றி பேசி அந்த சார்புகள்லேருந்து அதை விலகி நின்னா இது வந்து உயிர் தேற்றம் பெறும். உயிர் ஒம்பல் உடல் ஒம்பல்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இது உயிர் ஒம்பல் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அடிகளார் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்கிறார். குறிப்பாக நிறைவாக அவர் சொல்கிற பார்த்தீங்கன்னா, எல்லோரும் தன்னலத்தோடு தான் இருப்பாங்க. தன்னலம்னா என்ன, பொருள் சார்ந்தது இல்லை. அங்கே அடிகளார் சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்த்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய விளக்கம் அது. அவர் சொல்றாரு, நலம் வேறு தன்னலம் வேறு, எல்லோரும் நலமுடையவராகவே வாழ வேண்டும், இதுவே இயற்கை, இதுவே பொது விதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, தன்னலம்னா என்ன சொல்றாரு பாருங்க. நலன் என்பன அறிவு, அன்பு, ஆள்வினை திறன் முதலியனவாம். இதுதான் வந்து நலம், தன்னலம். அறிவு நம்ம பெருக்கிக்கணும், அன்பு பெருக்கிக்கணும், நம்ம திறமையை பெருக்கிக்கணும், நம்ம முயற்சியை பெருக்கிக்கணும். இதுதான் தன்னுடைய நலம். அது தன்னலம் பாராமல் அப்படின்னா இந்த நலம் பார்க்கணும். இந்த நலம் பார்த்துட்டு இருந்தோம்னா மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிறர் வழங்கும் நலன்களை தான் பேணப்படுதலும் போற்றப்படுதலும்ங்கிறார். ஒரு துறவி சரியான வழியில் இருந்தார்னா, மகாத்மா காந்தியடிகள் எடுத்துங்க. அவர் என்ன மாதிரி அவர் போற இடத்துலலாம் வந்து பெண்கள் நகையும் இதுவும் கழட்டி போட்டாங்க, கணக்கு வழக்கே கிடையாது. ஆனால் அவர் சரியான கணக்கு வச்சிருப்பார். ஒவ்வொரு பைசாவுக்கும் அவர் கணக்கு வச்சிருப்பார். கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தியில ஒரு இளைஞன் லண்டன் வரும்போது படிக்க என்னென்ன செலவாகும், எவ்வளவு செலவாகும்னு ஒரு இன்னைக்கு இணையத்தில் கிடைக்கிறது பாருங்க, ஒரு 60-70 பக்கம் எழுதுறாரு. இந்த கல்லூரியில் படித்தா செலவு கம்மி, எனக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு செலவாகுது, இத்தனை இதில் ஒரு பைசா கணக்காக போட்டு வச்சிருக்காரு அவர். பென்ஸ், ஷில்லிங், பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 வகையிலும் வந்து அவர் கணக்கு போட்டு வச்சிருக்காரு. அவ்வளவு வந்து கணக்கு பார்த்து அவர் சொல்றாரு, தன்னுடைய சுயசரிதையில் சொல்றாரு, இப்படி சின்ன வயசுலேயே எனக்கு சரியான கணக்கை வச்சிருந்தால்தான் எனக்கு வருங்கால பின்னால் வந்து பெருமளவு நிதியை வந்து என்னால் நிர்வகிக்க முடிஞ்சதுன்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்றாரு. இப்போ காந்தியடிகள் எவ்வளவு கேட்டாலும் மக்கள் வாரி வாரி கொடுத்தாங்க, எனக்கு சரியான இடத்துக்கு போகும்னு சொல்லி தெரியும். அவர் தான் துறவு வாழ்க்கைக்கு வந்து ஒரு பெரும் எடுத்துக்காட்டு. அடிகளார் சொல்லக்கூடிய துறவு வாழ்க்கைக்கு அடிகளார் வந்து காந்தி மேல மிகுந்த பற்றுடையவர். அதனால அடிகளார் போன்றவருடைய சிந்தனைகளையும் எழுத்தையும் இன்றைய இளைய உலகம் படித்து பயன்கொண்டு மற்றவங்களுக்கு அது கொண்டு போகணும். மற்றபடி நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் பகுதியில் இந்த கருத்துரைகள்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பகுதியில் இன்னைக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் உள்வாங்கிக்கிங்க. அதை கூட உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கூட அனுப்பிச்சி வைக்கிறோம். என்ன இதெல்லாம் நீங்கள் படித்து உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப சிறந்த மாணவராக, சிறந்த இளைஞராக, சிறந்த ஒரு அதிகாரியாக நீங்கள் வளர வேண்டும், சிறந்த ஆசிரியராக வளர வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய ஆசைங்க. மறுபடி அனைவருடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக நன்றி உரை கூறுவதற்கு முன்னால் அடுத்த வார நிகழ்ச்சியை பற்றி ஒரு சிலவர்கள். அடுத்த வாரம் ஜமால் முகமது கல்லூரி மாணவர் ஷிபில் ஹுசைன் என்பவர் 2ஆம் ஆண்டு கெமிக்கல் வேதியியல் மாணவர், அவர் பேச இருக்கிறார். வள்ளுவமும் மார்க்சியமும் என்ற ஒரு பகுதியையும், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்ற கட்டுரைகளையும் இணைத்த ஒரு சில பகுதிகளை, குறள் மீது அடிகளார் பாய்ச்சிய ஒரு புது வெளிச்சத்தை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள மாணவர் தம்பி ஷிபில் ஹுசைன் வருகிறார். அவர் வரும்பொழுதும் நாம் பெருந்திரளாக வந்திருந்த அவரது உரையை கேட்குமாறு அனைவரையும் வருக என்று அழைக்கிறேன். நிறைவாக ஐயா செல்வராஜ் அவர்கள் நன்றி உரை நிகழ்வார்கள். எல்லோருக்கும் வணக்கம். இது நவீனதரம் நூல் நயம் அமைப்பின் 87வது நிகழ்வு. இதிலே திரு குன்றக்குடி அடிகளாரின் 100ஆண்டு விழா நடக்கும் இச்சமயத்திலே அடிகளாரின் நூல் வரிசை தொகுதி 1 பற்றிய நய உரைகளை மாணவ செல்வங்கள் ஆற்றிக் கொண்டு வருகிறார்கள். இதில் இன்றைய தினம் புறச்செல்வம், பொருளை போற்று சார்பு கெடின் நோய் இல்லை என்பது பற்றி திரு ப. ரகுநாத் அவர்கள், முனைவர் பட்ட ஆய்வாளர் அவர்கள் மிகவும் அருமையாக தங்களது உரையை எடுத்துரைத்தார்கள். அதாவது
அவர் படித்த எல்லாவற்றையும் மிக அழகாக ஒரு தொகுப்புரை போல மிக அழகாக சொல்லினீர்கள். உங்களுக்கு எங்களது பாராட்டுகளும் நன்றிகளும். அதாவது கற்றாருள் கற்றார் எனப்படுவர், படிச்சவர்கள படிச்சவர் எனப்படும், கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்வார். இது வள்ளுவருடைய வாக்கு. அதாவது மற்றவங்க விரும்பும்படியாக, கற்றவர்கள் விரும்பும்படியாக, அவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியாக நீங்க சொன்னீங்கல்ல, இதைத்தான் வள்ளுவர் சொல்றார். நீங்கள் கற்றாருள் கற்றவர் என்பது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒன்று. அடுத்து இதை பற்றி திரு பேராசிரியர் இஸ்மாயில் ஐயா அவர்கள் ரகுநாத்தின் உரையை ஒரு ஆய்வே செய்து விட்டார். மிக அழகாக ஒரு பாயிண்டையும் எடுத்துரைத்தீர்கள். உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ஐயா. பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் பொருள் தவம் பற்றிய பேசியது மிகவும் சிறப்பானது. திருப்பதி ஐயா அவர்கள், டாக்டர் திருப்பதி ஐயா அவர்கள் சொன்னது மற்ற செய்திகள் அதிகம் இருந்தது. அதாவது அடிகளாரின் செய்திகளை விட மற்ற செய்திகள் கூறியது மிகவும் சிறப்பாக இருந்தது என்று கூறி உங்களை பாராட்டினார்கள். தவம் செய்யும் பழக்கம் வந்து உயிர் பழக்கம், அப்புறம் உறக்கம் பற்றிய செய்திகளை அவர் சொன்னது மிகவும் கவனிக்க தகுந்தது. அவருக்கு எங்களது நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்தது திரு ஞான சம்பந்தம், இல்லறமே சிறந்தது. அதாவது தம்பிக்கு பல அறிவுரைகள் சொன்னார்கள். அதை மிகவும் நீங்க அழகாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்று நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அவருடைய அறிவுரைகளை. ஃபாதர் ஜான் பக்திஸ் அவர்கள் உங்களோட வாழ்த்துறைகளையும், தவத்திரு என்பதற்காக ஒரு புனிதர் என்ற ஒரு சொல்லாடலையும் அவர்கள் சொன்னார்கள். மிகவும் அது அதாவது குறிப்பிடத்தகுந்தது. அவர்களுக்கு எங்களது நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். திரு இமயவரம்பன் உங்களுடைய உழைப்பை பற்றி பாராட்டுக்குரியது என்று சொல்லி அவர்கள் மொழிந்தார்கள். அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது குழந்தைவேல் ராமசாமி அவர்கள் அவருடைய அறிவுரைக்கும் வாழ்த்துக்கும் நன்றி. அடுத்து கடைசியாக பேச திரு சிஆர் ஐயா அவர்கள் தவம் பற்றிய செய்திகள் பற்றி அழகாக சொன்னார்கள். அவருடைய கருத்துரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த நிகழ்ச்சியிலே கற்றார் முன் கற்ற செல சொல்லி நீங்கள் செய்தது அந்த வேலை. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தான் கற்ற மிக்கார் முன், இங்க உங்களுக்கு பற்றிய சொன்னாங்களே கருத்துரைகள், அவங்க மிக்கார், அந்த தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொள்ளல். அவர்கள் சொன்ன செய்திகளை நீங்கள் அப்படியே அதை ஏற்று நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீர்கள், உயர்ந்த நிலையை அடைவீர்கள் என்பதை பற்றி வள்ளுவரே உங்களுக்காக வாழ்த்து சொன்னது போல இருந்தது. இந்த 2 குறளும் அதை நான் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். அடுத்தது இதுல திரு கதிரவன் ஐயா, வரவேற்பு உறவினர்கள், நயவரையும் ஒருங்கிணைப்பு செய்தீர்கள். உங்களுடைய கருத்து அப்பப்போது நீங்க சொல்லும் போது எல்லோருக்கும் பயனுள்ளதா இருக்கிறது. ஐயா, நீங்கள் எப்படி இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள் என்பதே எங்களுக்கு மிகவும் மிகவும் வியப்பாக இருக்கிறது. உங்களுக்கு எங்கள் இந்த 3 அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வலைத்தமிழ் வள்ளுவர் குரல் குடும்பம் கற்க கசல அமைப்பினருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விருப்பரா சுற்றம் ஏன் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும். இது வள்ளுவரின் வாய்மொழி. வாழ்க வள்ளுவம், வாழ்க வள்ளுவம், வளர்க தமிழ் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.